ஆரம்பமாக சொல் விளையாட்டு சொல்தடர் தோப்படி ஜெயமரஜெயமரர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். மற்றொரு சொல்தடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போலவே நாங்கள் சொல்தடல் நிகழ்ச்சி 3 பிரிவுகளாக நடக்கும். முதல் 3 சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும், அடுத்த ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும், மற்றது சொல்லுக்குள் இருந்து சொற்களை தேட வேண்டும். வழமை போலதான் மூன்றுக்கும் ஒரடியாக பதிலை சொல்லுங்கள். ஒன்று மாறி மாறி சொல்ல வேண்டாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரியான பதிலை சொன்னால்தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். ஓகே, நாங்கள் நிகழ்ச்சிகளை போகலாம். முதலாவதான கேள்விக்கான விடை இந்த பதில் தரவு 5 எழுத்துக்களை கண்ட சொல்லிது. 5 எழுத்துக்கள். அதுக்கான தரவு வந்து முதலாவதுக்கு தடை ஏற்பட்ட நிலை. தடை ஏற்பட்ட நிலை. இரண்டாவது வளைவை குறிக்கும் ஒரு சொல். வளைவை குறிக்கும் ஒரு சொல். மூன்றாவது முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. 5 எழுத்து சொல். முதலாவது தடை ஏற்பட்ட நிலை, இரண்டாவது வளைவை குறிக்கும் சொல், மூன்றாவது முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. 5 எழுத்துக்கள். வளைவையோ வளைவு வளைவு வளைவு. அப்போத கதைச்சது ஒன்று இங்கே வந்து இந்த பாவம் கொடுக்குது எனக்கு. பாவம் இல்லையா? ஒன்று இங்கேருந்து வந்துடு. பாவத்தோட கொண்டு சொல்ல வருது சும்மா தேவை இல்லாம. முதன்மைப்படுத்தாத நிலை என்று சொன்னீங்களா? முதன்மைப்படுத்தாத நிலை. எட்டு மணிக்கு வாங்கின சமயம் இந்த ஒரு வீட்டில் 5 எழுத்து சொல்றீங்க. 5 எழுத்து. எந்த எழுத்துக்கள்? இந்த எழுத்து. தடையப்படுத்தும் நிலையண்டா அந்த ஊரடங்கு சட்டை போடுறது அப்படியா? எதை கேட்குறீங்க? ஊரடங்கு சட்டம் போடுவாங்க அப்படி அந்த அந்த அப்படி வருமா? இல்லை, முதன்மைப்படுத்தி கொள்ளாத தன்மை. இப்போ இதுக்கு முன்னுக்கு போகாமல் சில பேர் அப்படி இருப்பினும் தானே, அதை அப்படியான ஒரு தன்மை. விஷயம் தெரிஞ்சாலுமே முன்னுக்கு போக மாட்டோம். சில பேர் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கிற ஒரு தன்மையை தான் சொல்றோம். அதாவது 6 வருது, அதைத்தான் யோசிக்கிறேன். 5 எழுத்துல வருது தான். இல்லை 7 5 எழுத்துக்கள் தான் சொன்னேன் நான். வணக்கம். இரண்டாவது தரவு ஒருக்க சொல்றீங்களா? வளைவை குறிக்கும் சொல். வளைவு. இப்ப வீதியால போகும்போது வளைவு வருங்கள்ல, அந்த வளைவுகள் அப்படியான குறிக்கிற சொல். என்னுடைய பதில்களை நான் கூறுகின்றேன், பின்னால் வருபவர்கள் சரியாக சொல்லட்டும். முதலாவது மயக்கம், கடைசி தயக்கம், இரண்டாவது வீணாப்படுறன் வியக்கம். பார்ப்போம் மற்றவர்கள். அந்த வழியில் வராது என்றாலும் அதே பக்கத்தால வேறு பக்கத்தால. சரி, நான் சொல்றேன். அடக்கம், முடக்கம், தடக்கம். ஒழுங்கா சொல்லுங்க. தடை ஏற்பட்ட நிலை அது முடக்கம். வளைவை குறிக்கும் சொல் இடக்கம் சொல்றேன், மற்றது அடக்கம் சொல்றேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்றுக்கு பிழை. சிறப்பான வாழ்த்துக்கள். இரண்டாவது பிழை. வளைவுக்கு முடக்கம். மடக்கம் என்று சொல்றேன். மடக்கம். மடக்கம் தான் சரி. மடக்கம் சரி. வாழ்த்துக்கள், இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்.
இரண்டாவது இதுக்கு போகலாம். இது 4 கடைசிக்கு எழுத்துக்களை கொண்டது. அடக்கமா? கடைசிக்கு அடக்கம். அது அடக்கமா இருக்கிறதா தங்களை முன்னுக்கு கொண்டு போகாம. ஆமா. ஓகே, இதுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்ததுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு கடந்து போதல். கடந்து போதல். கடந்துன்றக்கு நீங்க செயல்பாடல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கடந்தாங்கால போறது, ஒரு பிரச்சனையான நேரம் அதை கடந்தாங்கால போற மாதிரி அப்படியான கடந்து போதல். ரெண்டாவது வரையின்றி கொடுத்தல். வரையின்றி கொடுத்தல், ஆக்களுக்கு உதவி செய்யறது. மூன்றாவது நிலை கெடுதல். நிலை கெடுதல். இது 4 எழுத்துக்கள். என்னுடைய பதில்கள் தள்ளல், வள்ளல், துள்ளல். அந்த வழியில வராது என்றாலும் அந்த பக்கம் நிக்கலாம். நீங்க கொஞ்சம் மாத்தி. சொல்லுங்க ஒரு அன்னத்தை. முதலாவது கடந்து போதல், ஆமா. இரண்டாவது வரையின்றி கொடுத்தல், கொடுத்தல். மூன்றாவது நிலை கெடுதல். சக்தி அவர்கள் வந்த வழி கொஞ்சம் சரி என்றாலும் கொஞ்சம் மாத்தி சொல்லலாம் வேற மாதிரி. வணக்கம் ராஜன், உலகம் வாழ்க்கை நடத்து 4 எழுத்துக்கள். கடந்து போ. மற்றதை சொல்லுங்க ஒரு தரம். இங்க மற்றவர்களையும் காணல. இதுல முதல் வாழ்த்துறதுக்கு வந்து எல்லாரும் வரலாம். வரலாம், இருக்கிறாங்க. அதான் எல்லாரும் ஒழிச்சிட்டு நிக்கிறோம் ஆனா தெரியல. முதலாவது ஒரு தரம் சொல்லுங்க. கடந்து போதல். ரெண்டாவது சாரி. ரெண்டாவது வரையின்றி கொடுத்தல். அவர் வள்ளல் என்று சொல்லி இருந்தார். அப்ப அந்த வழியில அது மாதிரி அதுக்கு விட்டு இன்னொரு இந்த செயற்பாட்டுல சொல்லணும் நீங்க. சொல்றேன். இது மூன்றுமே செயற்பாடுதான். அந்த மூன்றாவது என்ன சொன்னீங்க? நிலை கெடுதல். நிலை தடுதலோ? நிலை கெடுதல். நிலை கெடுதல். இந்த கடைசி எழுத்து சரி இல்லைன்னா ஓகே. அவர் சொன்னார், இல்ல சொல்லியிருந்தார், அது கடைசி எழுத்து சரி. தாண்டல், தூண்டல், தீண்டல் சொல்றேன். இல்ல, கடைசி 2 எழுத்தும் சரி. ஓ இல்ல இல்ல, ஒரு எழுத்து தான் சரி. ஒன்று இல்லை, நான் சரி என்ன கடைசி தான் சரி. முதலாவது பாய்தல், மூன்றாவது ஓய்தல், இரண்டாவது ஆவென்னா போடுங்க. ஆவென்னா இல்லை, ஆவென்னா வராது. மன்னிக்கவும். முதலாவது பாய்தல், கடைசி சாய்தல், சாஞ்சு போறது சாய்தல். இரண்டாவது வள்ளலுக்கு என்ன சொல்லலாம்? காய்தல், காய்தல் அதுவும் வராது. மேடம். இதில் நின்று யோசிக்கிறல்ல மேடம். அதுதான் நடக்க சொல்லுங்க மேடம். ஓகே சரி, ஆய்தல் போடுகிறேன். ஆவென்னா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. 2 எழுத்துக்கள் சரியா? கடைசி 2 எழுத்தும் சரியாமா? கடந்து போதல். என்ன வருது? கடந்து போதல். 4 எழுத்தோடு சொன்னீங்க என்ன? ஆமா.
ஜெயமலர் அந்த வள்ளலின் அந்த தரவை விட்டுட்டு அந்த மற்ற ரெண்டின் இருக்கா சொல்லும் போது இது முதலாவது முதலாவது கடந்து போதல், முதலாவது கடந்து போதல். ஓகே. மூன்றாவது நிலை கெடுதல். மூன்றாவது நிலை கெடுதல். நிலை கெடுதல். ஓகே. யாரோ சாப்பிடுற சத்தம் கேக்கு. சப்பு சப்புன்னு சப்பினா ஓ, முருங்கைக்காய் சப்பினம் கடந்து போகுது. அது கூட கடந்து ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சிருங்க. முதல் ரெண்டு எழுத்து தானே கண்டுபிடிக்கணும். இன்னும் கண்டுபிடிங்க. ஆறுதல், தேறுதல், புல்லுறுதல் என்று சொல்லி பாக்குறேன் நான். அந்த வழியில வராது. அது பிள்ளை. விளங்கல. அது பிள்ளை. மூன்று பதில்களும் பிள்ளை. தானா இல்லன்னா சரி. ஓ, அது சரி. அது முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். தானா இல்லன்னா டானா இல்லன்னாவா? தம்பி, தம்பிக்கு வரத்தா. கடைசி எழுத்து தானாவும் இல்ல. நான் சொல்லி பார்க்கவா? சொல்லுங்க. பிரிதல், தருதல், கெடுதல். தவறு. நான் சொல்லி பார்க்குறேன். ஓடுதல், தேடுதல், மற்றது என்ன? கடைசிக்கு என்ன விட்ட நீங்கள் எழுதினா? நாடுதல். நாடுதல் தவறு. அவன் கடந்து போறது என்னன்னு சொல்றது? கடந்து போறது அதுக்கு வேறு அர்த்தங்களும் வரும். ஆனால் இது இந்த அர்த்தம் இருக்கு. இல்லாம போறதுண்டு நினைக்கலாமா? இல்லாம போறதுண்டு அதே மாதிரி தான் ஒரு சொல். இப்ப சில இடங்கள்ல சிலருக்கு இப்ப சரியான கஷ்டங்கள் அதுல எல்லாம் பருந்து ஒன்றுக்கு தொடர்ந்து அது அப்படி இல்லாம போகல இத சொல் வரும். சில சாத்திரங்கள் பார்த்துட்டு கடந்து போக சொன்னீங்க இல்லையா? அதுக்கு அதுதான் கடந்து போதல் முதலாவது. முதலாவது நீங்கள், இரண்டாவது தாங்கள், மூன்றாவது தூங்கல். நீங்களே எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. கடைசி ரெண்டு எழுத்தும் சரின்னு சொன்னாங்க. சொல்லுங்க. இல்ல அந்த ரெண்டா என்ன கொடுக்குறேன்னு சொன்ன அந்த கேள்வியை சொல்லுங்க. வரையின்றி கொடுத்தல். வரையின்றா திருப்ப 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 கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லுவோம். வரையின்றி கொடுக்குறோம். கொடுக்கறதுக்கு கடந்து போதல், பாய்தல், நிலை இதுக்கு சாய்தல், கொடுப்பதற்கு அது தவறு. அந்த வழியை தவறுன்னு முதல்ல சொல்லி பாய்தல் ரெண்டு முதல் வந்தது ஆக்கள் சொன்னவே. நான் சொல்லுறேன். மறைதல், நிறைதல், குறைதல். தவறு. நான் சொல்கின்றேன். மீளுதல், கடைசி மாளுதல், இரண்டாவது வாழுதல். அந்த தல்லுகளும் பிழை. ஓடுதல், நாடுதல், வாடுதல், அதுவும் பிழை. அதுக்குதான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஒரு சாத்திரம் பார்த்து சொல்லி வித்துன இது வடைக்கும் உங்களுக்கு செட்டியான இது, அதுக்கு அப்புறம் இது அங்கால போகுது, கடந்து போகுது என்று சொல்றோம். அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? அது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இதோட தீருதுன்னு சொல்லுவீங்க தானே? தாண்டி தாண்டி மாறுதல், தொலைதல் என்று சொல்றேன். இப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஜோசிங்க சரியண்டா சொல்லுங்க. தனித்தனியா சொல்லக்கூடாது. என்ன டைப் மாறுதல், சொல்லி பாக்குறேன்னா தொலைதல் சொல்லுங்க. முதலாவது தொலைதல், மற்றது தருதல், மற்றது மற்றது மறைந்து போயிருக்கிறதா? நிலை கெடுதல். நிலை கெடுதல், தடுமாறுதல். இல்ல பொருங்க. நான் சொல்லலாமா? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. நான் சொல்லலாமா? சொல்லுங்கள். தீருதல், வாருதல்,
வாருதல் தூருதல். அதுவும் தவறு. இப்ப வரையின்றி கொடுத்தல். வரையின்றி கொடுத்தல்னு சொன்னால் அவர்கிட்ட நிறைய இருக்குது, ஏதாவது நிறைய இருக்குது, எல்லாருக்குமே கொடுத்து கொண்டே இருக்கிறார், நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படின்டா என்ன? கண்ணக்க கொடுக்குறார். என்று சொன்னேன். தொலைதல் வாருதல் என்று வராது, அப்படி வராது. தொலைதல் வாருதலுக்கு வராது. குரில் நடில வராது, அப்படி வராது மாறி வராது. வழங்குதலுக்கான ஒரு ஒத்த சொல்லு வரணும் என்ன? ஓ, வாரி வழங்குதல். காணாம தானாம இல்லைனாவும் கடைசி சொல்லி வந்துட்டுது. கடைசி 2 எழுத்தும் கண்டுபிடிச்சிட்டீங்க, முதல் 2 எழுத்தும் கண்டுபிடிச்சா சரி. அந்த 2வது எழுத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. அதான் அப்புறம் நீங்க சொல்லாதீங்க. நாங்கள் வணக்கம் ஜெயமலா, திருப்பி இருக்கா சொல்றீங்களே. முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு கடந்து போதல். ஓகே. அதாவது இதுவும் கடந்து போதல் என்ற மாதிரி கடந்து போதல். மற்றது வரையின்றி கொடுத்தல், ஆக்களுக்கு உதவி செய்யற மாதிரி. வரையின்றி கேட்டுக்கள் இல்லாம இல்லை யார் வந்து கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வரையின்றி கொடுத்தல். மற்ற நிலை கெடுதல். நிலை கெடுதலை எப்படி அதுக்கான தரவுகள் தான் உண்டு. தொலைதல் தருதல் சரிதல். என்னோட தொலை வந்தது, பின்ன தரு வரும். லையின் டூம் என்னோட மாறி மாறி வரும். அதுதானே. சரி, கன நேரம் முழுக்கிறீங்க பாப்போம். வேற நிறையாக்கள் யாரும் சொல்ல இருக்கோ? 2வதுக்கு தருதல் என்று வருமா? தருதல். அது தவறுன்னு சொல்லிட்டேன், முதல்ல எல்லாம் வந்தது அது தவறு. 3வதுக்கு குறைதல், நிறைதல், வரைதல் உண்டு. அப்படி அந்த வழிக்கு வேணுமா? ரை என்ன? இல்ல இல்ல, கடந்து போதல். நிலை பெறுதலுக்கு நிலை கெடுதலுக்கான ஒரு சொல்லு அப்படி கிடக்குறது. தடுமாறல். நிலை கெடுதல் என்றதுக்கு நிலை கெடுதல். சரி அழிதல். சரி, நான் விளக்கமா தாரேன். சரி, நிலை கெடுதல் என்றால் இப்போ நீங்க ஒரு ஆப்பிள் பழம் கிட்ட வச்சுக்கிறீங்க, அது கொஞ்ச நேரத்தால அழுகி போகுது. அழுதல் அழுதல் அழுதல். அது வந்து பழுதா போயிட்டு அந்த பழம் வந்து சாப்பிட முடியாம அளவுக்கு நிலை கெட்டு போச்சு அப்படின்னா வீணாதல், அழுதல், பழுதல், அழுதல். அழுதல்னு வராது, அழுதல்னா என்ன வரும்? அடைதல். அது அப்படியே இருந்து கடைசியா என்ன செய்யும்? அது அப்படியே பழுதா போகும். பழுதா போய் பிறகு அழுகி போய் பிறகு வீணாயிடும். அதான் அது என்னன்னு சொல்லுவோம், வீணா கெட்டு போற மாதிரி தான். கெட்டு போய் என்ன செய்யும்? எறிதல், எறிந்தாலும் அந்த இடத்துல இருந்து மணக்கிறது. மணத்தல் இல்ல. சரி, நீங்க கிடங்க பட்டி தாட்டுட்டீங்க, அதுக்கு பிறகு வளர்தல் வளர்தல். இல்ல, வளர்தல் வராது. எல்லாம் வளருமா? நீங்க சாப்பாட்டை கொண்டு கொடுத்தா பல வளருமா? இல்லையே. அழுகல். அழுகல் ரெண்டு தானே இருக்கும். அழுகல் ரெண்டு பேருமா? அதுக்கு இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்துட்டீங்க, அதை வடிவா சொல்லுங்க. எல்லாரும் இனி போறேன் மூண்டையும் சொல்லி போட்டு வடிவா சொல்லுங்க இனி. இல்ல அது நித்தியம் தான் சொன்ன. அது சரியான சரியண்டு இல்ல, அத கொஞ்சம் திருத்தமா சொல்லணும். நாறுதல் வருமானா? இல்ல இல்ல இல்ல, அப்ப மிக்கத்துக்கு சொல்லுங்க. செல்வி செல்வி என்ன சொன்னவர்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இறங்கிட்டார். அழுதல் அழுவலா சொன்னவர்? அழுதல்ண்டா தானா வராது, அழுதல். ஜெயமலர் சப்பாத்து போடுறார், மற்றதுக்கு வந்துட்டு வந்தா சொல்லி போட்டு போட்டோம். அறிதல் எறிதல் அறிதல் மறிதல். அது தவறு. அழுதல் கடன் சொல்ல இருக்குண்டாக்கு என்ன?
கடன் சொல்லல சொல்லுச்சுவோம் தான் நீங்க சிந்திக்கிறீங்க இல்ல. இந்த வரையின்றி கொடுத்தல கூட சொல்றீங்க இல்ல என்னன்று. சரி இப்ப மழை வளன் மழை வரையின்றி கொடுத்தது என்றால் மழை வந்து வாருதல் வாரி கொடுக்கிறது. வாருதல் வாருதல் சொல்ல வேண்டாம், நீங்க வச்சு கொண்டு சொல்லுங்க. ஆனா நான் உங்களுக்கு தான் கருத்தை தான் சொல்றேன். வாருதல் மழை இப்ப பெய்தல் இங்க இங்கேயும் மழை தான் பெய்து கொண்டு இருக்குது. பெய்தல் வரை பெய்தல் வரையின்றி அதாவது தொடர மழை. பொழிதல் பொழிதல் பெறுதல் பெறுதல் தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்க வச்சு கொண்டு சொல்லுங்க மூண்டை. கருதல் 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 இப்போ இப்படி சொல்லி கொண்டுதான் நான் யாருக்கு என்று போடுறது நீ. அப்ப நீங்களே பதில சொல்லி போட்டு இல்ல அடுத்த இல்ல கேளுங்க. இல்ல இல்ல இப்ப மற்ற ரெண்டும் கண்டுபிடிக்க தானே வேணும். பிடிக்க அதுதான் சொன்னவர் எது பெறுதல் சரியென்று யார் சொன்னது சரியென்று அவரே யோசிச்சு சொல்லட்டும். என்ன மூண்டையும் சொல்ல வேணுமே. மூன்று பெறுதல் அறுதல் பெறுதல் பெறுதல் கருதல். அது அவரு பொழிதல் கழிதல் பொறுங்க பொறுங்க பொழிதல். பொறுங்க. நான் சொல்லுகிறேன் கழிதல் பொழிதல் வழிதல். ஓகே நவலோதி அவர்கள் சொல்லுங்க. நான் சொல்றேன் ரெண்டாவது பொழிதல், முதலாவது முதலாவது மறந்துட்டது டாக்டர் சொல்லி வந்தது டாக்டர். நான் சொல்லவா? சொல்லுங்க. கழிதல் கழிதல் பொழிதல் அழிதல். நான் சொல்லவா? சொல்லுங்க. கழிதல் பொழிதல் மறைதல். முடிதல் முடிதல் அது என்னது? மற்றது ரை வரும். நீங்க ரெண்டாவது மறைதல். நிலை கெடுதல் என்றால் அழிதல் என்றுதான் நான் சொல்லட்டான் நான் மழிதல் சொல்லட்டேன் மழிதல் விட வந்துடுது சொல்லுங்க. மழிதல் மழிதல் கடைசியா அழிதல் என்று வரும். விடை வந்து விட்டது, ஆனால் சொல்லுங்கள். பொழிதல் பொழிதல் பொழியவது மழைக்கு, இரண்டாவதுக்கு அந்த உதாரணம் தந்ததுக்கு கடந்து இதுக்கு பொழிதல், மற்றதுக்கு வழங்குதல், வாரி வழங்குதல். மழிதல் மழிதல். ஏமலர் நான் சொல்றது சரிதானே? ஆமா நீங்க சொன்ன சரியான ரெண்டு விடைக்கு முதல் ரெண்டுக்கும் நினைவு சேர்க்கா சரியா சொல்லி இருக்கிறார். மற்ற நீங்க ஒன்றுக்கும் சரியா சொல்லி இருக்கிறீங்க. மூன்றாவதுக்கு என்ன? அழிதல். அழிதல். நான் வழிதல் என்று சொல்லிட்டேன். ஓகே நீங்க அழிதல் முதல் சொன்ன மாதிரி இது. அழிதல் அது டிக்ஷனரியில இருக்கு அழிதல் என்று. ஓ அழிதல். நீங்க அழுகல் என்று சொன்னீங்க. அந்த அழுகலை தான் நான் கொஞ்சம் மாத்துக்கோன்னு சொன்னேன். இல்ல இங்கால சொல்லி கேட்டது வங்கிட்டார், எனக்கு அது விளங்க இல்லையே. நான் வழிதல் என்று சொல்லிட்டேன், அழிதல் என்று சொல்லியிருக்கேன். நிலை கெடுதல் நான் அழிதல் என்று சொன்னேன். நான் பரவாயில்லையா? ஆனா முதல் ரெண்டும் புல. ஜெயமலர் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். இவ்வளவு எங்களை சுத்த வச்சுட்டீங்க. இதான் இப்பதான் ரெண்டாவது கேள்வி முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 இருக்கு. இல்ல முதல் என்ன கடந்த போதல் கழிதல். இதுவும் கடந்து விட்டா கழிந்து விட்டது. அதாவது பிரச்சனை இல்லாம இதோட கழிந்து போயிட்டு இந்த மாதிரி கழிதல். மற்றது பொழிதல். அது வரையின்றி கொடுக்கறத ஆக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது பொழிதல். மற்றது அழிதல் நிலை கெடுதல். கேட்ட பிறகு விடையை கேட்ட பிறகு சரி இதுதான் நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்படுத்தி சென்றிருக்கு. ஓகே இதுக்கு விட என்ன சொல்லுவீங்க நினைக்கிறேன். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு களைப்பை நீக்கி பெறும் அமைதி. களைப்பை நீக்கி பெறும் அமைதி. இரண்டாவது ஐவகை புதத்துள் ஒன்று. ஐவகை புதத்துள் ஒன்று. இரண்டாவது. மூன்றாவது ஒரு சார்பு நிலை. ஒரு சார்பு நிலையில் நிற்றல். ஒரு சார்பு நிலையில் நிற்றல். இரண்டாவதுக்கு மன்னிப்புடன் ஐவகை பூதம். ஐம்பூதங்களில் ஒன்று. ஓகே இது ஓய்வு தேய்வு. முதலாவது என்ன? வடிவா சொல்லணும், கேட்க வேண்டாம். என்னட்டு ஓய்வு தேய்வு ஆய்வு. ஓய்வு தேய்வு ஆய்வு. இந்த வழியில வருமோ? அந்த வழியில் வரலாம். ஒன்று மட்டும் சரி. நான் எது சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்று மட்டும் சரி. ரெண்டாவது சொல்லுங்க இருக்கா? ஐவகை பூதத்தில் ஒன்று. மற்ற ஒரு சார்பு ஒரு அதாவது ஒரு உதவியோட நிற்றல். ஒரு ஆள் நிக்கல, இது அது ஒரு உதவியோட நிற்றல். நான் ஜெசியோட கட்சியில பண்ண ஓய்வு வாய்வு சாய்வு. ஓய்வு வாய்வு சாய்வு. ஓகே ஜெசி மற்ற ரெண்டுக்கும் சொல்லிட்டு வாழ்த்துக்கள். என்னென்ன? ஓய்வு ஓய்வு வாய்வு சாய்வு. வாய்வு சாய்வு.
நன்றி. அது நான் தான் எடுத்தேன் நான் சொல்லி அதான் நீங்க எடுத்து தரீங்க வடிவா சொல்லணும். அதான் நான் வெளியில சொல்லாமல் மூண்டையும் ஆயத்தப்படுத்தி சொல்லுங்க. நீங்க ஒன்று எடுத்தோன்னே டக்குன்னு மற்ற ரெண்டையும் சும்மா சொல்றீங்க, இதை யோசிக்காம. அது காற்றைத்தான் வாயுன்னு சொல்றேன். ம். ஆனா தேயு என்று சொல்லி இருந்தா தேயன்னா ஐயன்னா யூனாண்டாலும் காட்டுக்கு வருமா? இல்ல இல்ல இல்ல, வாய்வு. இல்ல வாயு. வாய்வு வாய்வு மற்ற சாய்வு, சாஞ்சி ஒரு நிலை, அந்த ஒரு நிற்றல் பக்கம் சாய்வு, ஒரு சாஞ்சி பக்கம் ஒரு சார்பா நிற்கிறது, ஒரு சார்பா. ஓய்வு தான் அவர் சரியா சொன்னார் முதல். மற்ற ரெண்டையும் உடனே சொன்னபடியால் அவர் தடுமாறி சொல்லிட்டார். இல்ல நான் அன்பூதங்கள் என்று சொல்லிக்கல காற்று வருகிற காற்று தான், அது காற்று வாய்வுன்னு சொல்லலாம் தானே. வாய்வு சரியா. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு வந்து சிறப்பான தன்மை காரணமாக கவனத்தை இழுத்தல். சிறப்பான தன்மை காரணமாக கவனத்தை இழுத்தல். இரண்டாவது தரவு கூரே தாங்குவது, கூரையே தாங்கி நிற்பது. பூமியையா? கூரை, கூரை, வீட்டு கூரையில் இருக்குதானே, கூரையை தாங்கி தாங்கி நிற்பது. மூன்றாவது கடல் இப்படிப்பட்டது. கடல், கடல் நீர், கடல் இப்படிப்பட்டது. எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். முதலாவது மட்டும் சொல்லுங்க. சிறப்பான தன்மையை காரணமாக கவனத்தை ஈர்ப்பதில் இழுப்பது, கவனத்தை ஈர்ப்பது. என்னுடைய பதிவுகள் ஒப்பு, ஒப்பு, கப்பு, உப்பு. அறுபதான் சொல்ல கப்பையும் எடுத்தாலும் வந்துட்டு. அது இல்ல இல்ல, யார் சொல்ல விட சரியென்று நான் சொல்லல, தவறு. நீங்க பாருங்க. முதலாவது வடிவா சொல்லுங்க ஜெயமலர் இருக்கா. ஒரு சிறப்பான இது ஏதாவது ஒன்றை நீங்க பார்த்தோன்னா சிறப்பான தன்மை காரணமாக அந்த கவனத்தை நீங்க ஈர்ப்பது இல்ல இழுப்பது, அந்த அவருடைய கவனத்தை இழுப்பது, ஈர்ப்பது. மற்றது கூரையை தாங்குவது. முதலாவது கவர், இரண்டாவது சுவர், மூன்றாவது உவர். என்னண்டு கவர்றது கவர், மற்றது சுவர், கூரையை தாங்கி நிற்பது சுவர், மற்றது உவர் உப்பு, கடல். அதாவது கடல் வந்து உவரா இருக்கு. இல்ல, அது உப்பும் கப்பும் சரியா வரும் என்றாலும் மற்றதுக்கு சரி வராது, முதலாவதுக்கு சரி வராது. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். ஒருவர் பொருத்தமானவர் என்ற வகையில் கொண்டிருக்கும் முன் அனுபவம் அல்லது ஒரு அறிவு. ஒருவர் பொருத்தமானவர் என்ற வகையில் அதை கொண்டிருக்கும் அனுபவம் அல்லது அறிவு. இரண்டாவது எண்ணிக்கையில் நிறைய இருப்பது. மூன்றாவது மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பகுதி, ஒரு இடம். முதலாவது எதுக்கு எண்ணிக்கையில் நிறைய இருப்பது. எண்ணிக்கையில் நிறைய இருப்பதா? மற்றது மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக. முதலாவது ஒருவர் பொருத்தமானவர் என்ற வகையில் கொண்டிருக்கும் முன் அனுபவம் இல்ல அறிவு. இவருக்கு இதுதான் இப்ப எந்த இடத்துக்கு இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி தெரியும். கடைசி மக்கள் ஒரு பிரதிநிதி, அதாவது இப்ப அரசியல் எடுத்துக்கொண்டால் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பகுதி, அதை எப்படி சொல்லுவோம், ஒரு இடம், ஒரு கிராமம் இல்ல ஏதாவது ஒன்று. இரண்டாவது தரவு மீண்டும் எண்ணிக்கையில் நிறைய இருப்பது. இது 3 இலகுவான சொல்லுத்தான், டக்குன்னு. முதலாவது தகுதி, கடைசி தொகுதி, இரண்டாவது மிகுதி. எட்டாக ஏற்றுக்கொள்றீங்களா? பகுதி 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 தகுதி தொகுதி, மூன்றாவதுக்கு தான் தொகுதி. என்ன மூன்றாவது தொகுதி, இரண்டாவது மிகுதி. மிகுதியா இருக்குது, எண்ணிக்கையில நிறைய இருப்பது மிகுதி. ஆமா, சரிதாங்க, வாழ்த்துக்கள். நேரடியா அடிச்சிட்டீங்க, அப்படி ஒரே அடியா. தொகுதி, மிகுதி. முதலாவதுக்கு தகுதி, பொருத்தமானவர்டா தகுதியானவர் சொல்லுங்க, தகுதி. ஓகே, நாங்கள் இந்த மற்ற இதுக்கு போகலாம். மன்னிக்கவும் ஜெயமலர் அவர்களே, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நீங்க தொடர்ந்து பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பாராட்டுகளும்.
வாழ்த்துக்களும் வாணிமோகன் அவர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வாழ்த்துக்கள் சக்தி அக்கா. மிக்க நன்றி ஜெசி. அதாவது எழுத்துக்கள் இருந்து சொல்ல கண்டுபிடிப்போம். முதலாவதாக இதுல வாணி அவர்கள் நிற்கிறார். வணக்கம் ஓ ஜெயமலர். ஆமாம். அவலாசநாதன் இணைஞ்சிருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒழுங்கின்படி கடைசியாக கூப்பிடுங்க. உங்கள் பேரையும் எழுதி வைக்கிறேன். ஓகே, ஓகே. வாணி அவர்கள் எழுதுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கானா, கம்பிக்கு வர கானா, கம்பிய. மற்ற இர்ரன்னா, பேருக்கு வர இர்ரன்னா, குரங்குக்கு வர கூனா, அக்காக்கு வர இக்கன்னா, தம்பிக்கு வர தானா, அம்மாக்கு வர உம்மன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஓகே. எல்லாரையும் பார்த்துட்டேன். ஓகே, அவர் கண்டுபிடிப்பார். மாணவி கூனா சொன்னீங்க என்ன? குரங்குக்கு வர கூனா. எல்லாருக்கும் இப்படி 6 எழுத்து தாக்கும், தெரிஞ்ச சொற்களா தாக்கும். எல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் வச்சிருக்கோம் கூட. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது சரியோன்றதுதான் நம்பிக்கை. குதர்க்கம். வாழ்த்துக்கள். குதர்க்கம். குதர்க்கம். ஏண்டா என்ன குதர்க்கமா பேசுற சில பேர் கதை கேட்க குதர்க்கமா குதர்க்கமா பேசுறது. அது கண்டுபிடிச்சிட்டேன். பேசுறாங்களா குதர்க்கமா பேசுறது. ஓகே, அடுத்த நேம்ஸ் அக்கா. ஓ சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தம்பிக்கு வர தானா, தானா, வேலிக்கு வர வேன்னா, வேயண்ணாவா வேலிக்கு வர்றது. ஆமாம். வேயண்ணா, தாத்தாக்கு வர தாவன்னா, தாவண்ணா, அம்மாக்கு வர உம்மன்னா, உம்மண்ணா, பந்துக்கு வர இந்தன்னா. வேதாந்தம். ஜெசி. வேதாந்தம் நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். அப்ப சக்தி அவர்கள் போயிட்டார். அடுத்தது ஜெசி தான். ஓகே, உங்களுக்கான சொல்லு. கோமாதான். எல்லாம் சுவம் தான் இந்த முறை. எல்லாம் சின்ன ஆக்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன். தம்பிக்கு வர தானா, பருப்புக்கு வர டூனா, அத்தைக்கு வர இத்தன்னா, அம்மாக்கு வர உம்மன்னா, விளக்குக்கு வர வீணா. வாழ்த்துக்கள். இருத்தம். அடுத்தது ஜியாக்கா. உங்களுக்கான சொல் வந்து தாவண்ணா, தாத்தாக்கு வர தாவண்ணா, அம்மாக்கு வர உம்மன்னா, சாடிக்கு வர சாவண்ணா, பந்துக்கு வர பானா, அத்தைக்கு வர இத்தன்னா, பச்சைக்கு வர இச்சன்னா, கடைசி எடுத்து இன்னொரு பானை, 2 பானாவ 2 4 6 7 நான் கண்டுபிடிச்சேன். பச்சாத்தாவம். அவர் சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ராஜினி அக்கா. என்ன சொல்லன்னு சொன்ன நீங்க? பச்சாத்தாபம். தமிழ்ரக்கா. ஆம் ஆம் நிக்கிறேன். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து 3 சொல்லி என்னன்னா, வடைக்கு வர வானா, ஆம், தொட்டிக்கு வர தோனா, பேருக்கு வர இருன்னா, படிக்கு வர டீனா, படத்துக்கு வர டானா. முதல் 3 சொல்லி நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க எழுதுவோம். அல்ல, அவர் சொல்லுவார். அது தானே சுகமா. நல்ல சுகம். நானே கண்டுபிடிச்சேன்டா இப்படி இருக்கு. இவ்வளவு சுகமா இருக்க ஒருங்கோ மடி நோண்டாரோ. தவமலருக்கு வந்ததா இது? நான் 10 கண்டு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, நான் தவமலர். தமிழரக்கா. பிள்ளையா சொன்னது? இதுல ஏறி போகலையா நீங்க ஒரு இடம்? அதுதானே புக்கு புக்கு சுக்கு புக்கு. வாழ்த்துக்கள். கடவுளே கடவுளே. தொடர் பண்ண
இல்ல எங்களை சொல்ல கஷ்டமா தான் இருக்கும் அவை மற்ற சோமர். ஆமா ஆமா. அடுத்தது பத்மினி அவர்கள் சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தியதிக்கு வர தீனா, ஆ 2 சுழி நீனா, ஆ அத்தைக்கு வர இத்தன்னா, ஆ மைனாக்கு வர மையன்னா, ஆ தம்பிக்கு வர தானா, ஆ பறவைக்கு வர ரானா. ஓ நான் கண்டுபிடிச்சார். ஓகே, மெட்டைக்கு சொல்லிக்க சுவாமா இந்த மையன்னாவுக்கு அடுத்தது என்ன எழுத்து? தானாவா? தானா தம்பிக்கு வர தானா, மற்றது ரானா. பத்மினியதா சொல்லுவா. அதுதான் இது சொல்லாம விடுவாவே. என்னப்பா? அவரே இருக்கு. உங்களையும் இருக்காது. அதுதான் பத்மினியதால இருக்கு. தனித்தன்மையோ? வடிவா சொல்லுங்க, என்னது? ஒரு தானா தானே சொன்னேன் நான், மற்றதை மாத்துங்கோ. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொன்ன சரி அந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். எழுத இல்ல தனித்திறமை. தனித்திறமை உங்கள்ட்ட இருக்குதானே? அது இல்ல. அதான் கண்டுபிடிச்சது. இல்லையா? நான் அப்படி நினைக்கிறேன். ஓகே, யார்? நவலா சிவநாதன் அவர்கள். நான் நினைக்கிறேன்னா ராஜினி உங்களோட பேர் எந்த பேர் எழுதையிலையோ செல்வி. சொல்லு. எனக்கு தம்பிங்கள் என்றாலும் நல்லது. ஓகே, யாருக்கு பொருங்க. நீங்க கடைசியா வந்தால் தானே, நான் மற்ற 2 பேரை விட்டுட்டேன். பொருங்க வரேன். யார்? செல்வி அவர்கள் எழுதுங்க நீங்க. தும்பிக்கு வர தூணா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, மலருக்கு வர மானா, படைக்கு வர டையன்னா, அப்பாக்கு வர உப்பன்னா, பந்துக்கு வர இந்தன்னா, மற்ற பந்துக்கு வர பானா. அதுக்குள்ளே இப்படியே அதுக்குள்ள வந்துட்டு போங்க. வந்து மாட்டேன். மாத்தி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் மட்ட பந்தாண்டாலும் தெரியும். ரெண்டும் ஒன்று பந்து மட்டப்புல மட்ட பந்தாண்டு வருமா? அப்படித்தான் வரும். மட்ட பந்து என்ன நடுவுல மையெழுது வருது, உப்பன்னா வருது இல்ல? பந்து மட்டும். ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது ராஜினி அக்கா, உங்களுக்கான சொல் வந்து சொல்லுங்க. தம்பிக்கு வர தானா, ஒருத்த நேரத்துல கூப்பிடுறேன். ஆனா பரிக்கு வர டீனா, மற்றது மே என்ன, மேசைக்கு வர மே என்ன, அம்மாக்கு வர மன்னா, சித்திக்கு வர சீனா. சீனாவா? சீனா சிவப்பு. மற்றது இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, மற்ற கானா, கம்பிக்கு வர கானா. தம்பிக்கு வர கானா? இல்ல கா கானா கருப்புக்கு வர கானா. சுகமா இருந்தது. 2 4 6 7 சிரித்தமா வாழ்த்துக்க. கஷ்டமா தான் அடுத்த இப்ப நவலாக்கா நவலவதி. வாழ்த்துக்கள் ராயினி. ஓகே, அப்ப அடுத்ததா வாங்க ஒரு ஆள். ஓகே, நவலவதி அவர்கள் முதல்ல வந்தவர். அன்படி அவருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வரோம். ஓகே ஓகே. நவலவதி அவர்களுக்கு கருப்புக்கு வர கானா, தங்கைக்கு வர இங்கன்னா, பருப்புக்கு வர டூனா, பருப்பு வர டூனா, மேசைக்கு வர மே என்ன, கல்லுக்கு வர கானா, இன்னும் ஒரு அந்த கானா வருது. 3 தரம் வருது. அப்ப கானா 3 கானா வருது. மற்றது கொம்பு இல்லைன்னா, கல்லுக்கு வர இல்லைன்னா,
ஜெசி 4 நான் 6 7 கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கருங்கல்ல அது இல்ல கருமரங்க. சொல்லேன் போட்டு பாருங்க, சரி வந்தா சொல்லுங்க. எழுத்த மாத்திட்டீங்க நீங்க. நான் கல்லுக்கு வர இல்லைன்னா தான் சொன்னேன் நானு. கல் கல்- கல் கல் கல்லுக்கு கொம்பு வரேன். கொம்பு இல்ல நான் சொன்னேன். நான் கொம்பு இல்லைன்னா கல் சொன்னேன். சரியா குடிக்கிற கல். சரி, இல்ல பன்மைக்கு வர கல். கருமரங்கள். வாழ்த்துக்கள், கருமகங்கள். இப்ப நவலாக்க வாங்கோ. ஆமாம். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து திகதிக்கு வர தீனா, கொஞ்சம் கொடுங்க. செவ்வரத்துக்கு வர சேனா, சின்ன இல்லன்னா பல்லுக்கு வர இல், மற்ற பட்டத்துக்கு வர இட்டன்னா, மற்ற பயத்துக்கு வர யானா, மற்ற அம்மாக்கு வர உம்மன்னா, மற்றது டானா. ஜெசி யம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சேன். ஜெசி முதலாவதா கண்டுபிடிச்சிட்டு நம்மளால சொல்லுவா. அவரோட சம்பந்தப்பட்ட சொல்லுதான் அவ. அவளை எழுத்தும் சேரணும். நீங்க அதுக்கு இதுக்கு கேட்கலாம். சரி என்று அவளை எழுத்தும் போறதுதான் சரி. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். செயல் திடம் இல்ல. ஏன் ஒரு எழுத்தை விட்டுட்டீங்க? அதானே மெய்யெழுத்த வராம செயல் திட்டம். செயல் திட்டம். ஓ ஓகே, எல்லாரும் வேற யாரும் நிக்கிறீங்களா? ஏமேல மன்னிப்போட எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டோன்னு எனக்கு முதலாவது சொல்லத்தாங்க. நான் ஓகே ஓகே கேட்டு ஓகே. அப்படி யாரும் வந்துட்டேன். முன்னுக்கு போறாக்கள் முதலே கேளுங்க, இடையில ஓட வேண்டாமா? செல்வி கொடுத்துட்டேன். இப்படி கேட்டீங்கடா எல்லாரும் கேட்டு போட்டு கம்மாட்டு இருப்பார்கள் அதுக்குள்ளேயே. இல்ல, சில பேர் இடையில இல்ல, அது நீ எடுக்காம ஓடி நம்ம நம்பர் என்றாலும் ஏமெல்லாம் ராஜினிக்கு கொடுத்த பிறகு எனக்கு இல்ல இல்ல தாங்க. இல்ல செல்வியை கொடுங்க. சரி, நன்றி நன்றி ராஜினி, நன்றி. உங்களுக்கான சொல் வந்து சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம். எல்லாமே நேரடி சொற்கள் தான், மற்ற சொல் எடுக்க வேண்டாமா? மற்ற சொல் பிறகு சொல்லிக்க வேணும்னா சொல்லலாம், நேரடியா சொல்லிக்க இல்ல நேரடி சொற்களே சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். எனக்கு எழுதையில நான் எழுதின அவளத்திலே இருந்தாருன்னா சொல்லுங்க. சிவகாமி, சிவகாமி, சபதம், சபதம், சதம், சதம், பதம், பதம், தபம், தவம், சிவபதம், சிவபதம். ஓகே, சிவம். சிவம் சொன்ன நான் முதல் இல்ல. இல்ல என்ன சிவம். ம், சிவகாமி சொல்லிட்டேன். ஓகே, விட்டோம். ஓகே, காசம். என்ன காசம். ஓகே, காவண்ணா,
ஓம். விளங்க போட்டீங்களா? ஓ. பகா பகா. மிதம் மீனா தான மிதம் மிதம். சிவன் சிவன். ஓகே. தன் என்ற சொல்லு படுக்கலாமா? இல்ல. ஓகே எவ்வளவு தான் எழுதினான். ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த பகாண்டா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. பகாவா? நாளைக்கு நேரடி சொல்லி தான் கேட்டேன் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும். ஓ பகாண்டு அந்த என்ன பக்குவதம் பகா பதத்திலேயும் வர இல்ல பகான்றது சமன் சமன் இதுன்றது. பகுபதம் பகாபதம். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் 11 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 4 5 6 8 9 10. எத்தனை சொல்லுன்றீங்க? 11. 12. ஒன்று இல்ல நீங்க சொன்னவங்களுக்கு நான் பட்டினேன். சிவகாமி சொன்னான் முதல். சபதம் சொல்லி இருக்கிறேன். சதம் சொன்ன நான். பதம் சபம் சிவபதம். மற்றது மிதம் சொன்ன நான். பகா சொன்ன நான். காவன்னா சொன்ன நான். சிவம் சொன்ன நான். காசம் என்ற சொல்லி சொன்ன நான். எல்லாம் பட்டி இருக்கிறேன். நீங்க சொன்னவங்களுக்கு பட்டி இருக்கிறேன். சிவன் சிவன் சொன்ன நான். எல்லாம் சிவனும் பட்டி இருக்கிறேன். 11. சிவம் சொன்னீங்க, சிவன் ரெண்டும் சொன்னீங்க. சிவம் சிவன் சிவகாமி எல்லாம் சொல்லி 2 3 4 5 6 7 8 9 10 12 சொல்லு. சரி ஓகே ஓகே. இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு காசிக்கு போகும் சன்னியாசி. காசி. காசி. ஓகே. காசி வரே இல்ல. நெய்மிச கவுண்ட் சொல்லுங்க. நான் காயின் எடுத்தேன். காயின். காயின். ஓகே. என்ன என்ன சொல்லு? காயின் ஒரு பெயர். அது பேர் காயின். இதுல வர காயின். ஓகே. ஜெசி சொல்லுங்க. தம். ஓ தம் இருக்கு. தம் இருக்குது. ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க. பசி. ஐயோ பசி. ஓகே. ராஜினி அல்போன்ஸ். நான் பதம் வந்துட்டுதான். ஆமா. ஓ எது எது சொன்னீங்க? பதம் இல்ல பதம் வேற இல்ல. தவம் தான் அவர் சொன்னவர். நான் பதம் சொல்லி இருந்தேன். அதான் நீங்க விட்டு இல்ல. நான் சொல்லி நினைக்கிறேன். ஓ சொன்ன சரி போட்டிருக்கேன். ஓகே. அப்ப தவம் ரக்கா சொல்லுங்க. தவம். அது வந்துட்டு அது வந்து அப்ப என்ன தானா பானா நான் சொல்றாங்க. தவம். தவம் தான் அவ சொல்றா. அது வேற இல்ல. வேற இல்ல. நவுலாக்கா. பதம் பதம் சொல்றேன். பானா தானா உங்கன்னா அத இன்னும் ஒரு சொல்லி இல்ல 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 ஒன்றுதான் இல்ல சொல்லணும். இல்ல நான் சொல்ல இல்ல. பத்னி சொல்லுங்க. தவசி. 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 ஓகே. மற்றது நவுலாவதி அவர் கண்டுபிடிச்சீங்களா? இதுல போடுறது இல்ல. ஓகே. திருப்பி செல்வியர்களை வச்சிருந்தா சொல்லலாம். பத்மினி சொல்லுங்க. அவ சொன்ன சானா வானா விட்டுனீங்களா? சானா வானாமன்னா இல்ல அது சொல்லல. அவ தானாவா தவம் தான் சொன்னா. சானா வானாமன்னா சவம் என்று சொல்றோம் தானே. ஓகே அது இருக்குது. ஓகே. பத்மினி சொல்லுங்க. சிகான்னு ஒரு சொல்லி இருக்கா. சீனாக்காவன்னா. ஓ சிகான் அது பேருக்கு வரும். ஓகே. சிகா. இப்ப சொல்லுங்க நவுலாக்கா. நவுலா வரும். மின் சொல்றேன். மின் மின் மீனா என்ன? ஓகே. தமிழர்கள் இல்ல. ராஜினி அக்கா. வயன் வந்து ஆங்கில சொல்ல. வயன் அது ஆங்கில சொல். இல்ல இதுக்கு இன்னும் சொல்லுவல் இருக்கு. ஜெசி சொல்லுங்க. சவம் சொல்றேன் நான். பானா உம்மன்னா. சபம் அப்பது வந்தது இல்ல. ஓ அது வந்துட்டு. சபம் வந்துட்டது. நெய்மிசக்கா. நான் தன் தன் என்று சொல்றேன். தன். தானா என்ன? ஓகே. வாணியவர்கள். தசம். தானா தசம். சனம். சதம் தசம் இல்ல இல்ல இல்ல. தசம் வரை. தசம் வரை. சதம் வந்தா தசம் வரை. தசம் வரை. ஓகே. அதான் தான் வந்தது. ஓகே. இப்ப என்னட்ட இருக்கிற சொல் வந்து நான் ஒன்று சொல்லி பார்க்கவா? ஜெயமலர் தமிழ் என்ற சொல்லி இருக்கல்ல. தானா மீனா இல்ல. தமிழ்ண்டா என்ன? தெரியல. இது கொண்டு இல்ல இல்ல அப்படி. நான் கான். ஜேமலர் தம் மின் ஒன்று இருக்கல்ல. தம் மின்
தம்மின் தம் மக்கள் ரெண்டு பேரும் தம்மின் ஓ, தம்மின் தம்மின் கான் என்று சொல்லிருக்கு கான். மற்றது காதம் என்றும் ஒரு சொல்லி இருக்கு. ஓ, காதம் இருக்குது, காதம் இருக்குது. காதம் கான் இது கான் கான் வாய்க்கால் இருக்கிற கான். காசம் வந்ததா காவனா காசம் இல்லன்னா இல்லையே இல்ல இல்ல கால் வராது இல்லன்னா இல்ல. கான் காவன என்னன்னா கான் கான் வந்து ஆங்கில சொல்லு. அது ஆங்கில சொல்ல நினைக்கிறேன். கான் சகா கண்டு வந்ததா சகா சகா வரையில் கான் என்று சொல்றது இல்ல இல்ல கான் ஆங்கிலம் இல்ல அது தமிழ் சொல்ற அந்த குண்டை விழுந்த கானுக்குள்ள விழுந்துட்டான். அது கால் வாய் என்று தான் சொல்லு. அதான் கால்வாய் வாய்க்கால் தான் அது இல்ல சரியா இல்ல அதான் சரியா. இல்ல இல்ல கான் என்று சொல்றது. கான் என்று நாங்க பேச்சு கான் என்று பேச்சு வழக்குல சொல்றது. பேச்சு வழக்குல எனக்கு ஆங்கில சொல்ல அது வருமே பேச்சு வழக்கு சொல்லுகள் வருமா? ஓ கான் வரும். இல்ல இது இந்த இந்த நிகழ்ச்சியில அது பேச்சு வரும் வழக்கு வரும் சொல்லும் வரும் நினைக்கலாம். அது வரணும். ஆங்கில சொல்லி உண்ட இருக்கிறபடியா அது வரும். அது ஆங்கில சொல்லி இல்ல கான் என்று சொல்றேன் நான் கானுக்குள்ள விழுந்துட்டேன்னு சொல்லி. கானுக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்றீங்களா? அது ஆங்கிலம் இல்ல. இப்ப இந்த சொல்ல எடுக்கலாமா? பானா ஜீனா என்னன்னா வைன் இல்ல. நீங்க எல்லாத்தையும் பிடிக்கணும் தான் நான் தமிழுக்கு நிக்க இல்லாத காலம் நான் காலம் சொல்கிறேன். சரி ஏமலர் உங்களுக்கு காதம் வந்துட்டு காதம் காலம் வந்து சொல்ற கான் வாணி என்று வாணி உங்களுக்கும் தொடர்ந்த பணிக்கு நிகழ்வுக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றியுடன் விடைபெறுகிறேன். ஒரே ஒரு சொல்லி இருக்கு இதுக்குள்ள. கான் என்று வணக்கம். நன்றி. ஓகே, நன்றி நன்றி வணக்கம். ஒரே ஒரு சொல்லி இருக்குது. சிதம் வருதோ சிதம்? இல்ல அது வராது. இது சபம் சொன்னீங்க, அதை மாத்தி சொன்னா ஒரு சொல்லி வரும். தவம் பசம் 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 பசம்ன்றது வரும். ஓகே, இனி அடுத்த ஆள் வந்து யாரு? ராஜினி அக்கா. ஆமாம் தான் உங்களுக்கான சொல் வந்து வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். ஓகே, சாதம் சொல்லுங்க. சாவன சாதம் ஓகே, சாதம், சாரம் சாரம், தப்பி தப்பி, வரம் வரம், பிரமண்டு இருக்கா சொல்லு பிரம் பிரம் இருக்குது. தரம் அரம், தம் தம், தரப்பி தரப்பி வரப்பி என்று இருக்கா பானா இல்லையே. தானா தரப்பி தெரப்பி என்று இல்லை. தம் சொல்லிட்டேன். சான்ற ஒரு சொல்லு தன் சொல்லும். ஓகே, அவ்வளவுதான் எழுதினான். நன்றி வணக்கம் கேட்டு கொண்டிருக்கோம். 4 5 6 7 8 சொல்லு. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப பாணி அவர்கள் சொல்லுங்க. ஒன்று வரம் வந்துட்டுது. வரம் அவர் சொல்லிட்டார். வானா வரம் 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 ரதம் ரதம் எது சொல்றீங்க? தானாவா டானாவா? தானா. தானாவா? ம் அப்படின்னா சரி, வதம். ஓகே, நெய்சகா பிரசாதம் பிரசாதம். ஓகே, சக்தி ஜெசி தவம்
தவம். ஜெயாக்கா என்ன வச்சிருந்தேன் போட்டுது சாபம் சா சாபம் போடுறது. சாபம். ஓகே. அது பானாம்பரும் பானாம்பரும். ஓகே. தமிழராக்கா பானா இல்லை இல்லை வா சப்பி இல்ல இல்ல எனக்கு தெரிய எல்லாம் போயிட்டுது. இல்ல சொன்னது சொல்லுங்க. ஒரு சாவனா போட்டு சொல்லுங்க. சாப்பி என்று சொன்னேன். சாப்பி சாப்பி நெல்லுகளை சாப்பின்னு சொல்றவே தானே. சப்பின்னு சொல்றவே சாப்பி ரெண்டு ரெண்டும் சொல்றவே. ஓகே. மற்றது நவலாவர்கள் தரம் தரம் வந்துடுதா தரம் தரம் சொல்லிட்டார். அப்ப தம் சொல்றேன் தம் வந்துடுது. அது வந்துட்டு தான் விடாட்டா ஒன்றுதான் சொல்லணுமே. பிள்ளைண்டா பிறகுதான் சொல்லலாம். அடுத்தது பத்மினி அவர்கள் என்ன சொல்றது எல்லாம் வந்துட்டது இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க பிதா சொல்லுங்க. பீனா தானம்மன் அப்படிதான். பிதம் பிதம் இல்ல நான் எழுதி இல்லை. அவர் அவரை சொல்லணும் எழுதி. அது சரியா ஒரு உறவு முறை ஒன்று இருக்கு பாருங்க டக்குன்னு. தம்பி நான் சொல்றேன். நான் விரட்டு தான் கேட்டேன். நீங்க சரி சரி தம்பிதான் சரி. அவ சொல்லிட்டா. வேற நான் சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். சாபரம். சாபரம். ஓகே. சாபரம். வேற வேற வச்சுக்கிறீங்களா? சாபி அண்டு இருக்கா? சாபி அண்டு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். சாபி வீணா இல்லையே. சாபீனா தானே. இல்ல பீனா பீனா சாபி சாபின்னு தான் இருக்கிறார் இல்ல. எழுத்தாளர். சாபி வேற சாபி வேற தனியா பி இருக்குது. தெரியல எனக்கு எழுத்தாளர் இருக்கிறது தெரியாது. வேற இந்திய எழுத்தாளர் வம்பி வம்பி. ஆனா அது தமிழ் சொல்ல தெரியலையே. சும்மா சாபி அது தமிழ் சொல்லாம இருக்கணும். இதுல வந்து பரதம் என்று சொல்லி இருக்குது. ஆமா பரதம் பரதம் மற்றது சாரதம் என்று சொல்லி இருக்குது. சாரதம் வரப்பி என்று சொல்லி இருக்குதா? வரப்பி இல்ல சாரதம் இருக்கு. சரியா. ஓகே. அடுத்த ஆள் வந்து யார்? நேவிசாக்கா என்ன சொல்லுங்க வரோம். இதில் ஒரு முறை அப்படியே காத்துருங்க. சஞ்சீவ் சஞ்சீவ் என்பவர் என்ன செய்யறீங்க இதில்? யாரு? நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? சஞ்சீவ் அவரை அதை மியூட்ல விட்டுட்டு தண்டை வேலை நடக்குது. ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு கொஞ்சம் கிடக்கு 5-6 பேர் வரும். சரியா வந்த கதைக்கணும். ஓகே. வாணி அவர்களுக்கான சொல் வந்து வேற யாரும் இன்னும் போக வேண்டியிருந்தா கேளுங்க முதல்ல. எனக்கு தருவீங்களா? சரி நேவிசக்காக்கு கொடுத்துட்டா. நேவிசக்கா இல்ல முதல் வாணி இன்னும் முதல்ல தொடங்கல. நான் இப்ப நேரத்தோட பூராவே 2 பேருக்கு தான் கொடுத்தேன். ஓகே. வாணி அவர்களுக்கான சொல் வந்து வாக்கு சுத்தம். வாக்கு சித்தம். வாக்கு சுத்தம். வாக்கு சுத்தம். வாக்கு சுத்தம். இது யார் விளையாடுறது? ஹலோ பாருங்க வாரு. இதுக்குள்ள யார் விளையாடி கொண்டு நிற்கிறது? சஞ்சீவ் அவர்கள் என்ன செய்யறீங்க? கொஞ்சம் நிப்பாட்டுங்க வாரண்ணா. போறங்க வார. விளையாட்டு கூடி போச்சு இதுக்குள்ள வந்து. ஒடுங்கோ. சரியா எழுதிட்டீங்களா? ஓ ஓகே. அங்கே அது குழப்பிட்டது ஒன்று நின்று. சரி கொஞ்ச நேரம் தரம் எழுதுங்க. ஓகே. திரும்ப சத்தம் வருது என்ன?
இல்ல இல்ல அது வர்ற அது நான் டைம் டைம் போடுறேன். டைம். சரி சரி. ஓகே ஓகே சொல்லுங்க பாப்போம். வா வா வாகு வாகு வாக்கு வாக்கு சுக்கு சுகு சுக்கு 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 ஓகே சுக்கு நீங்க எடுத்து தந்தீங்க சுகு. சுகு வாதம் வாதம் குதம் குதம் குச்சு என்னது குச்சு சின்ன வராது. கூனா இச்சனா சூனா குச்சு குச்சு இல்ல வாணி. சரி அது குச்சி குச்சு வேறு குச்சு வரும் தானே குச்சு ஒழுங்கு தானே குச்சி வேறு. குச்சு சுத்தமா குச்சு சொல்லுங்க. சரி. ஓகே குச்சு. மற்றது அடுத்தது ஓகே கொஞ்சம் பிற கலைக்கணும். குச்சு மற்ற தக்கு 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 தச்சு. அடுத்தது தச்சு ஓகே அவ்வளோதானா அவ்வளோதான் இப்போதைக்கு இங்கே நான் இதுகளை கலைக்கணுமே. ஓ அவ்வளோதான் நாள் இருக்கு. 10 சொல்ல எழுதிருக்கீங்க. ஓகே இப்போ நேவிஸ் அக்கௌண்ட் சொல்லுங்க. வாசு வாசு ஓகே. சக்தி ஜேசி சொல்லுங்க. சுத்தம். சுத்தம் ஓகே ஓகே ஜேசி. ஜே அக்கௌண்ட் சொல்லுங்க. குசு. ஓகே ராஜினி அல்போன்ஸ் இல்லை. தவமல இருக்கா? அகு என்ன சொன்னீங்க? தகு தகு. மே தகு என்று சொல்லுவேன். ஓகே தகு ஓகே ஓகே. நவல அவர்கள் நான் எடுக்கல. ஓகே. பத்மினி அவர்கள் சுத்தம் போட்டுதே. பத்மினி அவர்கள் வாகு சொல்லியாச்சு. வாங்க சொல்லியாச்சு பிறட. இல்ல வாகு சொன்னா வாணி சொன்னது. வாணி அவர் ரெண்டாவதா சொன்னது வாகு. மற்ற நகுலா அக்கா நான் சொல்றேன் வா தனியா வா சொன்னது யாரும் வா சொல்லிட்டேன். வா சொல்லிட்டேன். முதல்ல சொன்னேன் நானும். தம்மம் தம்மம் வந்துடுது. சொல்லியாச்சு தம்மம் சொல்லியாச்சு. நீங்க உடனே சொல்லக்கூடாது. என்ன நான் கேட்க சொல்லணும். ஓகே திருப்பி சொல்லுங்க. நீங்க நீங்க கடைசிக்கு வரைக்குள்ள நான் எல்லாரும் சொல்லி போடுவேன். ஓகே தம் தம் உங்களுக்கு எடுக்கணும். ஓகே அதான் அடுத்தது பத்மினி சொல்லுங்க. மாத்தி மாத்தி கேட்கணும் நீங்கள் ஒரே அப்படி கேட்டா மேல இருந்து வந்து கீழே இருந்து மேல போகும். என்ன தெரியும் எவ்வளவு சொல்லி வச்சிருக்கணும்னு தெரிஞ்சா நான் அப்படி கேட்கணும். சரி பத்மினி சொல்லுங்க. எல்லாம் வந்துட்டு போல கிடாக்கு. என்னட்ட இன்னும் 2 3 இருக்குது. தமிழ் மற்ற நவலாக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நவலவதியவர்கள் இல்ல இல்ல ஓகே. தமிழக்கா இல்ல. வாட்ச் வந்துடுதா? வாட்ச் வாட்ச் வாட்சு இச்சன்னா எங்க இருக்குது? எங்க இருக்கு? இருக்குதானே வாக்கு சுத்தம்டா சொன்னீங்க நீங்க. வாக்கு சுத்தம் இச்சன்னா சுத்தம் இச்சனை நான் போடல. வாக்கு சுத்தம் இல்ல. அதுதானே வாக்கு சுத்தம் தான் சொன்னீங்க. பெருந்தானே வாக்கு சுத்தம் இல்ல நான் சொன்னது வாக்கு சுத்தம். வாக்கு சுத்தம் தான். இச்சனா அப்ப இச்சன்னா வருந்தானே இச்சன்னா நடுவில வாக்கு சுத்தம் மெய்யெழுத்து இல்லையா? மெய்யெழுத்து நான் போட்டு எழுதினதான் அப்படி வராதம்மா. இச்சன்னா சேர்க்க வேணும் மெய்யெழுத்து. குத்தம் சொல்லி இருக்குதா ஜெயமல? குத்தம் குத்தம் இருக்குது. ஓகே. குத்தம்ண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. குத்தம்ன்றது எருது. எருது. ஓகே வேற யாரும் வச்சிருக்கீங்களா? தவா தவான்னு ஒரு பேர் இருக்குது. தகு வந்ததா? தகு ஒரு 5 times வாக்கு வந்ததா? வாக்கு அது வந்துட்டு அதுகளெல்லாம் வந்துட்டு முதலே வாகு கொண்டு இருக்கு. அக்கனாவை விட வாகு வந்துட்டு வாகு வந்துட்டுது. இல்ல வரே இல்ல. வாகு நான் சொன்னேன். நான் அது வாகு சொன்னவா? வாக்கு சொல்ல இல்ல. வாசு சொன்னவன் நீங்க. ஓ ஓ நான் தான் வாசு சொன்னேன். அவர் வாசு, நான் 2வதா. முதல்ல ரெண்டாவது வாகு எல்லாரும் கலைச்சு கொண்டிருந்தா ஒன்றுங்க. இப்ப இதுல என்னட்டு 2 சொல்லு வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து யாரும் சொல்ல போறீங்களா? ஒரு யாரும் வச்சிருக்கேன். வாதம் என்று வந்ததா? வாதம் சொன்னேன். வாதம் வந்தது. வாதம் முதலே சுவாமண்டி இல்ல. இன்னும் ஒரு ஏமர சுபாகு அண்டு இருக்கா? சுபாகு எங்கட சமயத்துல நான் ஒன்று சொல்லவா? ஐயர் மேர் சொல்லிவினம். அது சமஸ்கிருதம்.
கும்மண்டு இருக்கா கூனா உம்மன்னா இல்ல கும்மண்டு உங்களுக்கு தலையில குட்டணும் இப்ப. குவாண்டு தான் இருக்கு குவா. ஆனா இன்னொரு சொல்லி இருக்குதான் அது சொல்ல இயலாது. குவா பாப்பா. அடுத்த இல்ல ஆளு கொடுங்க. தாக்கும் தானா கூனா உம்மன்னா ஒரு தடவை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அகராதி சொல் ஒன்று இருக்கு குவாதம். குவாதம்ன்றது குதர்க்கம். குதர்க்கமா பேசுறது தான் குவாதம்னு சொல்றதாம். குவாதம் கூனா போட்டாங்கல்ல வாதம் குவாதம். ஓகே, அடுத்த ஆளுக்கு நாங்கள் போகலாம். நேவிசக்கா சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி. இங்கே இதுகள் என்ன விளையாட விடுதல் இல்லை. திருப்பி பெரியணுமா என்ன? நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சாக்கலாம் இல்ல இல்லை இல்லை தெரிஞ்சது என்ன விளையாட்டுக்கு வரணும். இப்படித்தான் எங்களுக்கு இருக்கா. எங்கே கிடக்கிறதெல்லாம் வந்து நிற்கிது. இதுக்கு வானம் பார்த்த பூமியா? வானம் பார்த்த பூமி. எனக்கு இல்ல போல இருக்கு. எனக்கு சொல்லி இருக்குதுல கிட்டத்தட்ட 18-19 சொல்ல எழுதி வச்சிருக்கேன். ஓகே, உங்களோட டைம் முடிஞ்சது. அதுதானே. வானம் 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 பூமி பூமி பாதம் பாதம் பூதம் பூதம் பாவான்னு சொல்லியிருக்கேன். பாவா பாவாண்ட என்ன தெரியல. தெரியல. பாவான்னு எடுத்துக்கிறேன். தவா தவா பேர் ஒரு தவா இருக்கு. ஓகே. பூவானம் பூவானம் பூவானம். ஓகே. தமி என்ன தமி தமின்னு எடுத்தேன். தமியண்டா என்ன அர்த்தம் சொல்லணும் எனக்கு தெரியாது. தமியண்டா என்னன்னு தெரியாது. இல்ல, நான் எல்லாம் நேரடி சொற்கள் தான் கூடுதல் எடுத்து வச்சுக்கிறேன். எழுதல கணக்கு தெரியல. என்ன தனி ஒற்றை சொற்களே கணக்கு கிடாக்கு. நீங்க அதை கூட வா வா எடுத்தேன். இப்ப நேரம் முடிஞ்சிட்டுது. வா இருக்குது, பா இருக்குது, மற்றது இன்னொன்று வாப்பா பூ. யா ஓகே, அவ்வளோத்தோட நிப்பாட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 சொல்லி வந்துருக்கு. குறி எடுத்தபடியே தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தந்தேன். ஓகே, 10 எடுத்துட்டேன். 10 அது உண்டு. அது அகராதி சொல்லுன்னு சொன்னேன். அது அகராதி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். வா பா பூ எடுத்தேன். வா பா பூ. ஓ, அது முடிஞ்ச எடுத்து போட்டுட்டேன். ஓகே, இப்போ கீழே இருந்து ஓகே. நவலவதி அவர்கள் சொல்லுங்க. உண்டு நவலவதி அவர்கள். பத்மினி சொல்லுங்க. பானம் பானம். ஓகே பானம். ஓகே. நவலவதி சொல்றேன். தனம்த சொல்றேன். தனம். ஓகே. தனம் இருக்குதான். தனம். அடுத்தது மற்ற நகுலாக்கா சொல்லுங்க. பூதம். பூதம். பூதம் சொல்லிட்டாவே சொல்லிட்டேன். பூதம். அப்ப தனியா பாவன்னாப்பா அதுவும் சொல்லிட்டா. நான் சொல்ல கேட்க மட்டும் தான் சொல்லணும். நீங்க திருப்பி டக்குன்னு சொல்லல. அது தவளரக்கா சொல்லுங்க. பானம் விளங்கல. பானம் பாவனம். அது இப்ப சொல்லிட்டாரு. இப்ப வந்துட்டு அது. ஓகே, அடுத்தது தியாக்கா சொல்லுங்க. பார். என்ன? பார் பார் பார். ஓகே. ஜெசி சொல்லுங்க. பாதம். பாதம். ஓகே. பாதம் சொல்ல இல்லையோ? இல்ல. நான் சொல்லல. போறோங்க. இப்ப நீங்க சொல்லித்தானே போ. நன்மையில கீழே இருந்தா நன்மையில போறோம். இப்ப நான் முதல்ல இருந்து வர இல்ல. மேல இருந்து வரா கீழே இருந்து போனேன். நேவிசக்கா இருந்தா சொல்லலாம். மற்ற வாணியர்கள் சொல்லுங்க. மிதம். மிதம் வந்துட்டு மிதம் வந்துட்டுதான் இல்ல வரையில இருக்கு. ஓகே, திருப்பியும் வாணியர்கள் சொல்லுங்க இருந்தா. பூர் சொல்றேன். ஓகே, பூர் இருக்குது. பூ சொல்லிட்டேனா? பூர் எங்க சொன்னீங்க நீங்க? பூ சொன்னீங்க. இது பூர். பூர் அந்த விளையாட்டு. பூ சொல்லல. நீங்க சொல்லல. ஓகே, இப்ப நேவிசக்கா இருந்தா சொல்லலாம். நீங்க ஜெசி சொல்லுங்க. பூத்த. பூத்த.
பூத்த கொக்கிரிக்கு ஒரு அது தொக்கி நிற்கிதுதான் நான் ஊத்த. பூத்த பூமி பூத்த மலர். ஓகே, ஜெயாக்கா சொல்லுங்க. இல்லையா? பாவ என்ன பாவானம் ஒன்று இருக்கா? பாவானம் இல்லை, இல்லை இல்லை, பாவனம். பாவனம் பாவனைக்கு இருக்கிற பாவனம் பாவனம் இல்லை, அப்படி வராது. அப்படி வராது. தமிழக்கா சொல்லுங்க. ஜெயமலர் பானம் பானம் இருக்கா? அது வந்து இல்லையாச்சா? நான் உங்களோட பேர் சொல்லுங்க சொல்லுங்க. நான் அதை சொல்லிட்டு முதல் தமிழரகா சொல்லுங்க. எனக்கு தெரியாது. வளமையா சொல்ற சொல்லி இருக்குது, ஒரு தரம் கவனிக்கல. ஓ தமிழாண்டி சொல்லுங்க. வளமையா எல்லாரும் சொல்ற சொல். நான் என்ன கேட்கல. லோஜினி பத்னி ஆக்கள் சொல்ற சொல் ஒன்று இருக்குது. ஓகே, மற்ற நவுலவதி அவர்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. மற்ற நவுலாக்க சொல்லுங்க. வேர் வேர் ஒரு சொல்லு. வேற இருக்குது. ஓகே, மற்றது பத்மினி சொல்லுங்க. தம் பிடிச்சிட்டீங்க. மற்றது ஓகே. இனி யாராவது இருந்தா தனித்தனி சொல்லுங்க, எல்லாரும் கத்தாமல் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன் பாதம். பாதம். ஓ பாதம் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. இல்ல பாதம் தான் வந்தது. இல்ல பாதம் வந்து நம்பட்டி இருக்கு. நான் பாதம் சொல்லிட்டேன், நான் போட்டிருக்கேன். தர்மி என்ற ஒரு சொல் இருக்கா? தர்மி இல்ல. யாரும் வச்சிருக்கீங்களோ? தவாண்டு இருக்கா? தவா சொல்லியாச்சு. இல்ல வர இல்ல. தவா வந்து நம்பட்டி இருக்கு. மித்தனம் என்ற சொல்லி இருக்குதா? மித்தனம் தவா வந்த பத்மினி வந்தாரு. இல்ல, மித்தனம் இல்ல. இதுல அகராஜ சொல் வந்து பூதரண்ட ஒரு சொல்லி இருக்குது. மற்ற பூதவாதம் ஒன்று இருக்குது. பூதவாதம். மற்றது பூனதம். பூனதம்ன்றது பொண்ணுக்கு வருது நினைக்கிறோம். பூனம் இருக்குமா? பூனம் 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 நட்சத்திரம் இருக்கு. பூதம் வந்துடுதா? பூனம் சொல்றேன். பூனம் இது நட்சத்திரம் இல்ல, பூரம். அது பூரம். என்ன அது பூரம்? அது இல்ல. ஓ நானா பூனமண்டு இல்ல, என்ன பூனமண்டு இல்ல. பூதம் வந்துட்டு பூனம் எல்லாம் சொல்லிட்டேனா. ஓகே, அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஆள் வந்து நேசக்க போயிட்டா. சரி, அப்ப நீங்க வாங்க. சமைக்க வேணும் இருக்கா? நானும் ரங்க வேணும். எனக்கு தாங்க நான் இருக்கா. இப்படி சண்டை பிடிச்சா நான் ஒண்ணும் செய்யல. ஒழுங்கின் பரவாயில்ல. இல்ல ஏமல நீங்க செய்யுங்க, நீங்க பரவாயில்ல. போட்டி இல்ல, நிறத்தின்படிதான் வரேன். இல்ல அந்த ஒழுங்கின்படி வந்தாலும் நான் எல்லா நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறீங்களோ ஒருக்கா விட்டு தரலாம் தானே. நீங்க உங்களோட மனசு பரவாயில்ல, நீங்க செய்யுங்க. நான் எல்லா நேரம் வாரணானபடியா பொறுமையா அனுப்பேன். நான் எனக்கு நேரம் காணாதபடியா பரவாயில்ல, நீங்க கொடுங்க. இப்படி சண்டை பிடிக்கல. இது நானும் ரங்க வேணும் இப்ப 2 மணிக்கு. அதுக்காண்டிதான் நிக்கிறேன். நாங்களும் வரிசையில நின்று வாரம். நாங்களும் பொறுமையா நின்று. ஓகே, இப்ப ஜெசி வாங்கோ. ஜெசி தான் இப்ப அடுத்த ஆள் இதுல நிக்கிறா. தசாவதானம். தானா சாவன்னா பானா பெது தானம். தசாவதானம். தசா அவதானமா? தசா ஆனா இல்ல, அப்படியே சேர்த்து தானம் கொண்டு வரும். பானா வந்து தானம். வானா தானா அடுத்த என்ன எழுது? தானா சாவன்னா பானா, தாவன்னா 2 சொல்லினானா மன்னா. ஓகே, சொல்லுங்க பாப்போம். தனம் தனம், வனம் வனம், தானம் தானம், சாணம். சாணம் சொன்னான சாவன்னா நாணம். ஓகே, சாணம், தாவம்
தாபம். சா சாவண்ணா தா தம் தவம் வதம் வதனம் சாவம். நீங்க என்ன சொன்னீங்க? தசாவதாரம். ஆனா எங்க வருகுது? அவதானம். தசாவதாரம் தானம் தானம் தசவதானம். தசவதானமா? நான் தசாவதாரம் எழுதியிருக்கேன். தசவதானம். நான் எழுத்துலையும் சொன்னேன். ரெண்டு சொல்லி நானும் அம்மா தசவ இல்ல தசாவதானம். அதாவது 10 தயம் அவதானிக்கிறது. தச அவதானம். 10 விஷயங்களை ஒரே நேரத்துல கிரகிக்கிறதா தச அவதானம், அவதானிக்கிறது. ஓகே, இப்ப வாணியர்கள் சொல்லுங்க. கொண்டு தாவம் தாவனவனம் அவர் சொல்லிட்டாரு. ஓகே, விட்டு இல்லையா நீங்க? ஓகே, அடுத்த ஆள் நிமிஷக்கா சொல்லுங்க. சாரம். சாரம் அங்க இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டேனா? ஓகே, ஏகா சொல்லுங்க. சாபம். அத நானும் சொல்லி அவர் அது அவர் சொல்லிட்டாரு. ஜெசிக்கு பிறகு ஜெயாக்காக்கு பிறகு ராஜினி தமிழ் இருக்கா? சாதம். சாதம். ஓகே, அது இருக்குது. தமிழ் இருக்கா? நவலவதி என்ன சொன்னீங்க? சாதம் சொன்னவா? தானம் சொல்லிட்டார் அவர். பத்னியர்கள் சொல்லுங்க. தாம் தாவன்னா உம்மன்னா. ஓகே, தாம். அவதானம் வருமா? ஆனா இல்ல, அது சேர்த்து வரைக்கும் பானதன வந்தது. அதுல தசாபதானம். சரி சரியா. ஓகே, அவர் போயிட்டாரா? ஓகே, சொல்லுங்க. தசாவதாரம் வரும் கடைசியில. தசாவதானம் தான் நான் சொன்னேன். தசாவதானம் சொன்னால் அவதானம் ஒரே நேரத்துல 10 விஷயங்களை கிரகிக்கிறார்கள். தசாவதானம். தசாவதாரம் நான் முதல் கொடுத்துட்டேன். அதை ஏற்கனவே கொடுத்தேன். நீங்க அது போன முறை அதுக்கு முதல் முறை கொடுத்தேன். இது தசாவதானம். ஓகே, அவதானம் தான். அது சேர்த்து வரைக்கும் அவதானம் வரைக்கும் அது சேர்த்து வரைக்கும் வான வருது. அது தசாவதானம். சொல்லுகள் இல்ல இல்ல, கொஞ்சம் தான் கிடக்க யாரும் வச்சிருக்கிறார்கள். சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. வனம் வந்ததா? வனம் வனம் வந்துட்டு வந்துட்டு நான் அவதானிக்கையில நான் வெட்டி வெட்டி கொண்டுதான் செய்ய. 2 சொல்லுத்தான் என்னட்ட கிடக்குது. சொல்லாட்டு நான் சொல்றேன். சாதம். தவனம். தவனம். தவனமா? வனம். வனம் இல்ல, தவனம் இருக்குது. தவனம் இருக்கு. நான் சொல்றேன் சாதனம். ஓ, சாதனம் இருக்கு. இப்ப பேருண்டு வனசா. வனசா. ஓகே, சாவனம் மட்டும் இருக்கு. என்ன சாவனம்? சாவனம் மாதிரி சாவனம். சாவனமா? ஓ ஓ இருக்கு சாவனம். ஓகே, சாவனம். வேற யாரும்? தவதானம் இருக்கா? தவதானம் இல்ல. சாம் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? சாம். சாம். மற்றது சாதனம். சாதனம் அது வந்துடுச்சு. சொல்லிட்டேன். சாதனம் ஒரு பேர் இருக்குதான். சாதா ஆண்டு ஒன்று இருக்கு. சாதா. சாதா. மற்றது ஆசனம். தாபம். தாவன்னா பானம்னா தாபம் சொல்லும் இருக்கு. தாபம்டா காடுன்ற அர்த்தத்துல இருந்தது. ஓகே, இனி அடுத்த ஆள் வந்து விஜயாக்கா சொல்லுங்க. தாபம் வந்தது தானே? பானா இல்லையே தாபத்துக்கு. ஜெசி நம்ம சொன்னோம். அது என்ன? அது சொல்லிட்டா தாபம். ஜெசி எத்தனை சொல்லி கண்டுபிடிச்ச நீங்க? 11. நான் 11 கூட பிளஸ் போட விட்டேன். ஓகேயா? அது இல்ல. ஓகே ஓகே, சரி. ஜெயாக்கா உங்களுக்கான சொல் வந்து வரப்பிரசாதம். வரப்பிரசாதம்.
அது கொடுத்துட்டீங்களே. வந்தது அது கொடுத்தாரு. பிரசாதம் வந்துட்டது. ஏற்கனவே வந்ததா இப்ப கொடுத்தது. ரெண்டு தரம் எழுதி வச்சுக்கலாம். ஓகே ஆளுக்கு கொடுத்தது வரப்பிரசாதம். அது முதலாவது ஆளுக்கு எனக்கு தந்தது. இல்ல முதலாவது ஆளு வரப்பிரசாதம் நான் 2 தரம் எழுதி வச்சேன் தெரியாம. ஓகே நான் அடுத்தது தரேன். நம்பிக்கை துரோகம். ஓ நம்பிக்கை துரோகம் இத்தனை வருதா? நம்பிக்கை துரோகம் எழுதி முடியல. அது இப்ப நீரத்தை பெனித்தாலும் ஓகே ஓகே. ஓகே சரி. நகை சொல்லுங்க. நகை நகை ஓகே. நத்து என்ன நத்து நத்து துக்கை என்ன துக்கை துக்கை துரோகம் துரோகம் நம்பிக்கை நம்பிக்கை நம்பி நம்பி நகம் நகம் கை கை கைது கைது ரோகம் ரோகம் வராது. ரோகம் வராது. ரோகம் ரோகம் தான் பேர். ரோகம் என்று வராது. ரோகம் என்று சொல்றது வருத்தத்தை சொல்றது. பித்து அது உரோகம். ஊனா முன்னு போட்டு தான் சொல்லுவீனும். நம்பிக்கை பித்து நம்பிக்கை சொல்லிட்டீங்க முதல். நம்பிக்கை சொல்லிட்டேனா? பித்து பித்து சொல்ல நான் இல்ல பித்து நம்பிட்டேன் மட்டும் வச்சிருங்க. பித்து கைத்துவன்னு கைக்கிறது சொல்ற கைத்துவன்னு சொல்றது இல்ல அப்படி ஒரு சொல்லி இல்ல. தும்பி தும்பி கம்பி 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 ஓகே அவ்வளவுதான் இருக்கு. ஓகே 1 2 3 4 5 6 7 10 12 ஓகே. இப்ப நவலவதி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். இது என்ன ரோகம் சொல்றேன். என்னது ரோகம்? சோவனக்கான ரோகம் என்ற சொல்லி வராது. அது ஊனா முன்னுக்கு போட்டு உரோகம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது வராது. ரோவன்னா முதல் எழுத்தா? ரோவன்னாவில தொடங்காத எழுத்து. ஊனா முன்னுக்கு வந்து உரோகம் தான் வரும். ஆனா ஊனா இல்லாதபடி அது வராது. ஓகே பத்மினி அவர்கள் சொல்லுங்க. உண்டு 10 காணா இத்தனை தூணா நான் வச்சிருந்த சொல்லிட்டேன். மற்ற நவலாக சொல்லுங்க. மற்ற நவலாக பித்து 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 வந்துட்டுது. அப்ப கப்பி சொல்லக்கூடாது. சாரி தமிழராக சொல்லுங்க. என்னட்ட ஒன்றும் இல்லை, எழுதுனதெல்லாம் சொல்லிட்டு தான். ஓகே ஜெயாக்கா சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. நம் ஓகே நம். நேவிசக்கா நகைத்து நகைத்து நகை ஓகே நகைத்து ஓகே. வாணியவர்கள் சொல்லுங்க. நபி நபி நாயம் திருப்பி வாணியவர்கள் சொல்லுங்க. நான் சொல்ல இல்ல, நீங்க சொல்லித்தான் இப்ப மேல வந்தனா இருக்கா? இல்ல நேவிசக்கா இல்ல. ஓகே ஜெசி ஜெயாக்கா 10 காணத்தனத்துனா கத்து அது வந்துடுது. நத்து தான் வந்து கத்து வந்துடுது. நான் சொன்னேன் நம் நம் நம்மும் வந்துட்டுது. தமிழக்கா நவலாக்கா பத்மினி துகாய் என்ற ஒரு இடம் இருக்கா? துகாய் ஒன்றுமில்லை, ஒன்றும்
துகை இல்ல. கம்பி வந்து தும்பி வந்து கம்பி வந்து நம்பி வந்தது. ஓகே. ஆனா ஒரு சொல்லு ஒரு தெரிஞ்ச சொல்ல இல்ல. நான் தெரிஞ்ச சொல்லு உண்டு. துர்க்கையா துர்க்க சொல்லியாச்சு. பித்து பீனா இத்தனை பித்து வந்துட்டுது. துக்கம் கான உம்மன்னா துக்கம். துக்கம் வரையில மற்ற தும்பிக்கை சொன்னீங்களா? தும்பிக்கையும் சொல்ல இல்ல. ரெண்டும் நேரடி சொற்கள். அதை விட துகமண்ட ஒரு சொல்லி இருக்கு. துகமண்டா பங்கு மற்ற கம்மண்டா வானம். கம்மண்டா இருக்கு. ஓகே, அடுத்தது தமிழ் இருக்கா? உங்களுக்கான சொல் வந்து பக்தி பரவசம். பக்தி பரவசம். பக்தி பரவசம். பரவசம். பக்தி. பக்தி பரவசம். அதைத்தான் சிரிச்சதான். இன்றைக்கு நல்ல நாள்ல ஆனா நிறைய தெரியாது. கேளுங்க, 15 சொல்லுக்கு மேல எடுக்கலாம். மாறி மாறி ஒவ்வொன்றையும் போட்டு கூட வேற மாதிரிச்சுன்னா எல்லாமே நேரடி சொல்லி தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் எழுதியதை சொல்றேன். பக்தி பக்தி வசம் வசம் பரவசம் பரவசம் திவசம் திவசம் திசம் திசம் பரம் பரம் வரம். வரம். 2 4 6 7 தான் எழுதினேன். பக்திக்குள்ள இன்னொரு சொல்லி இருக்குது, பதி. சரி, 8 போடுறேன் உங்களுக்கு. நன்றி. ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. கொண்டு சவரம். என்ன சவரம்? செவடுக்கிறது. வானா இல்ல, சவரம். சான வானரணம் அண்ணா. சவரம். சவரம். நேவிசகா சக்தி. சானா இத்தனை தீனா சக்தி. இத்தனாங்க இருக்கு. இக்கனா சக்தி. சரி, சக்தி. ஓகே, ஜெசி சொல்லுங்க. திரவம். ஓகே. ஜெயாக்கா சதி. சதி. ஓகே, நான் சொல்லல. பொறுங்க. ராஜினியக்க தவம நவுலாக்கா. நான் நவுலாக்காண்ட யாரு? நீங்க தான் சொல்லுங்க. வரசக்தி. வர சக்தி. ஓகே, பத்மினி சொல்லுங்க. கதி. கதி. ஓகே, மற்ற நவுலாக்கா சொல்லுங்க. நவுலாவதி. திரம். திரம். ஓகே, திருப்பியும் நீங்க சொல்லலாம் இருந்தா. நவலாக்கா, நவலபதி அக்கா. பொருங்க. நான் இப்ப மற்ற நவலாக்கா தான் கேட்கணும். திவசம் தான் இப்ப சொன்னது. வந்துட்டு. ஓகே, அடுத்தது பத்மினி சொல்லுங்க. மதி. இனி மற்ற நவலா அவர்கள் திகதி. 2 தீனா இருக்கா? இல்ல தமிழக்கா இருந்தா சொல்லலாம். ராஜினி அக்கா. பரமா பரம் அவர் சொன்னவர். ஜெசி சொல்லுங்க. ஓகே, சபம் இருக்குது. பதி என்று ஒரு இடம் சொல்லி இருக்கேன். அது வந்துடுது. நேவிசக்கா பரதி என்று இருக்கா? பரதி.
இல்ல பருதி தான் இருக்கு, பரதி இல்ல. நான் பார்த்தேன். ரூனா இல்லையே இதுல. ரூனா தான் பருதி இருக்கு, பரதின்றது இல்ல. வாணியவர்கள் சரம். யா ஓகே, என்னட்ட இருந்து எல்லாம் வெட்டிட்டேன். இன்னொன்று இருக்குது. பதி பண்றதா? பதி. ஓ பதி சதி எல்லாம் வந்துடுது. பதி சதிவாதி. சொல்லுங்க அப்பம் வேற பத்மினி. திரம் வந்துடுதா? திரம் 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 வந்துடுது. நான் ஒன்று சொல்றேன். வசதி வசதி வசதி. வசதி வேற இல்ல. வசதி இல்ல, வசதி. வசதி வேற. ஏசி சொல்லிட்டா வசம். வசம் வந்துட்டு. வசம் அதான் முதல் வந்தது. வம் வம் வருமா? வம் இல்ல, வம்மண்டு வராது. அதுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்த போட்டு சொல்லுங்க. இவம் இல்ல, எல்லாம் பெற. நான் ஒன்று சொல்லுகிறேன். பாவம் பாவம் என்று சொல்லிருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன். என்ன? நான் ஒன்று சொல்லுகிறேன். சொல்லுங்க. திரவம். அது வந்துட்டுதே. திரவம் வந்து திரவம் ஜெசி சொன்னவா? ஏமல நான் ஒன்று சொல்றேன். இல்ல இல்ல, திரவம் வந்துட்டு. திரவம் சொன்னவா? சொல்லுங்க. பக்திரம். இல்ல வராது. பக்திரம் வராது. ஆனா இத்தனை இத்தனை இல்லையே, வராது. இல்ல இத்தனை இருக்கத்தான் வரும். அது இது இக்கன்னதான் இருக்குது. ஓகே, அடுத்த ஆள். அடுத்த சரி, நீங்க நவல அவர்கள் வாங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து நட்சத்திர கூட்டம். நட்சத்திர கூட்டம். நட்சத்திர கூட்டம். நானா எழுதியில நிப்பாட்டன். ஓகே, நானா இட்டன்னா, சானா இட்டன்னா, தீனரான இக்கன்னா, நாங்கள கூட்டம். நட்சத்திர கூட்டம். ஓகே ஓகே. நட்சத்திரம். நட்சத்திரம். கூட்டம். கூட்டம். நதி. நதி. நட்டம். நட்டம். கூதி. 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 சக்தி. இல்ல இல்ல. பூவன்னா தீனா. பூவன்னா அந்த கூட்டம். நட்சத்திர கூட்டத்தின கூட்டம். பூவன்னா தீனா. கூதி. கூதி என்ன? கூதி. கூதி என்ன? அந்த கார்காலம் இருள் பொழுத சொல்றது. கூதி என்று. கூதி. கூதி. குளிர்காலம். நீங்க பார்த்தா தெரியும். குளிர்காலம். சக்தி. திடம். திடம். திட்டம். நரம் என்று எழுதி இருக்கிறான். இருக்கா நரம் போல வராது. நரம் இவெல்லாம் தான் நடம். நடம் நடம் நட்டம் ரெண்டும் ஒரே சொல்லுத்தான் வரும். நடம். நடமண்டு இல்ல, நட்டமண்டிங்க சொல்லிட்டீங்க. இல்ல, நடம் அந்த நட்டம் என்ற ஒரு அர்த்தமும் நடத்துக்கு இருக்குது. நடம் நீங்க பாருங்க, இது எனக்கு பாடச்சித்திரத்துல இருக்குது. அப்படியே சொல்றேன். 3 4 5 6 7 8. சதி சொன்னானே. சதி. சதி சொல்ல. சதி சானாதீனா. சதி நட்சத்திரத்தோட சதி. அந்த கீழே எழுதிக்கிட்டேன். அதை சொல்ல விளாந்த 10 சொல்லுதான். நவலவதி அவர்கள் சொல்லுங்க. உண்டு நவலவதி அவர்கள் சொல்லுங்க. பத்மினி சொல்லுங்க. சட்டம். சட்டம். ஓகே. தமிழர் அவர்கள் சொல்லுங்க. சரம். 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 ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க. கூடம்.
கூடம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. சத்திரம். ஐயோ நான் வச்சிருந்தது போயிடுச்சு. ஓகே. சக்தி யார்? நேவிசக்கா சொல்லுங்க. இருக்கு கூத்தி கூத்தி சொல்லிட்டேன் நான் கூதி. கூத்தி சொன்னீங்களா? கூதி தான் சொன்னீங்க, நீங்க கூதி தான் சொன்னீங்க. கூத்தி என்றா என்ன சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுங்க. கூத்தியாடு கூத்தியாடு சொல்லுவாங்க. அது அந்த சொல் எல்லாம் வேண்டாம், அது அவங்களோட வேற சொற்கள். ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. கூ. திருப்பி வாணி அவர்கள் இருந்தா சொல்லுங்க. கூடம் வந்துட்டு. கூடம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். ஓ, ஆனா இந்த இது வரையில இன்னும் ஒரு எழுத்த போட்டு வரலாம் இன்னொரு சொல்லு. ஜெசி சொல்லுங்க. திடம். திடம் இருக்குது. சொல்லலாமா? உங்களுக்கு இந்த கீழே வந்தது அப்புறம் திருப்பி உங்கள்ட்ட வருவேன். ஜெயாக்கா சொல்லுங்க. எல்லாம் வந்துட்டு உங்களோட கொண்டீங்க. ஓகே. சடம் 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 வந்து சடம் வரையில சட்டம் தான் வந்து. நான் ஒன்று சொல்லட்டா? கேக்குறாக்கள் சொல்லுங்க. தமிழ் சத்தி சத்தி சாணைத்தான் அது வந்துட்டு வந்துட்டா. சரி, தெரியாது. இப்ப சொல்லுங்க நவலாக்கா. நான் சொல்றேன் சித்திரம். சீனாங்க இருக்கு. சீனா இல்லையே. பத்மினி சொல்லுங்க. சரம் வந்துட்டுது. நவுலாபதி சொல்லுங்க. சத்திரம் சத்திரம். சாரி, நான் தான் பிள்ளையா எழுதிட்டேன். சத்திரம் சத்திரம் வந்துட்டுது. வந்துட்டுது. ஓகே, நவுலாபதி சொல்லுங்க. இல்லையா? மேல இருந்தா வந்தா திருப்பி கீழே இருந்து போறேன். ஐயோ, பத்மினி சொல்லுங்க. நானும் சொல்றேன். பத்மினி, நவுலா அவர்கள், தமிழரக்கா. ஓகே, நான் சொல்றேன். சதிரம். சதிரம். ஓகே ஓகே. நேம் சொல்லுங்க. திட்டம் திட்டம் சொல்லியாச்சு. அது வந்துடுதே. திட்டம் வரையிலேயே ஜெசி சொல்லுங்க. நம். நம்ம சொல்லல என்ன விளையாடுறதுக்கு. ஓகே, நம். மாணிமோகன் திடம். திடம் வந்துடுது. சொல்லுங்க. நத்தி. அது என்ன நத்தி? நத்தி என்று சொல்லுவாங்கல்ல, நத்தி. இல்ல, நத்தி ஒன்றும் இல்ல. நத்தி ஒன்று நான் எழுதி வைக்கல. ஒரே ஒரு சொல்லு ஒரு தரம் சொல்லல. எல்லா இடமும் சொன்னீங்க, இந்த இடத்தை சொல்லல. நான் தான் அது 2 தரம் எழுதி வச்சிருக்கேன். தெரியல. ஓகே, எல்லாம் வந்துட்டு இனி இல்ல ஒன்றும். மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். ஓகே ஓகே, நன்றி. நிக்கிறேன். நான் கிச்சனுக்குள்ள பொரிக்க போறேன். இப்ப தமிழ் ரகா வாங்க. அவ வந்துட்டேன். பத்மினி வாங்க. பத்மினி வாங்க. பத்மினி உங்களுக்கு எழுதுங்க. களிமண் படலம். களிமண். களி வந்து மவளவில்லினாவா கொம்புலினா பொருங்குவார். களி கொம்புலினா கிளிக்கு வரலினா. களிமண் படலம். மண் படலம். ஓகே. படலமா? படலம் சின்னலானவ. படலம். நேரடி சொல்லுதான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். 15 பேர் எடுக்கலாம். இதோட முடியுதோ? அதுக்கப்புறம் நவலவதி ஒரு ஆள் இருக்கு. இன்னும் ஒரு ஆள் இருக்கு. 5 கிராங்கோ சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப பத்மினி அவர்கள் செய்யறாரு. இப்ப சொன்னது அல் வந்து களிமண் படலம். எழுதுங்க நீங்களும். பத்மினி அவர்களுக்கு கூட. ஓ, ஓகே.
படம் படம் பலம் பலம் களி களி மண் மண் களிமண் களிமண் கடம் கடம் மடம் மடம் கலம் கலம் மலம் மெலம் மண்டபம் மண்டபம் பண் 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 கம் இருக்கா இல்ல அப்ப எல்லாம் நான் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டீங்க படலம் உங்களோட. படலம் களிமண் களிமண் இன்னும் இது கணக்க சொல்லிக்கா வேற இவ்வளவுதான். கபம் ஒன்று என்று ரெண்டு சொல்றேன். கபம் என்னது கபம் கபம் மண்டலம் சொல்லிட்டேன். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நீங்க அந்த ரெக்கார்ட் 14. ஓகே. இப்ப நவலவதி அவர்கள் சொல்லுங்க ஏதாவது கண்டுபிடிச்சா. அது சொல்லிட்டேன். சொல்லிட்டாரு. கண் பண்ணெல்லாம் சொல்லிட்டாரு அவர். கண் பண் மண் மூணு சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. அப்ப சரி எல்லாம் ஓகே. நவலாக்கா போயிட்டா தமிழராக்கா சொல்லுங்க பாப்போம். அம்மம் அம்மம் காமம். ஓகே, வாழ்த்துக்கள். காமம். ஏமல நவுலா நிக்கிறேனா? சொல்லுங்க சொல்லுங்க. கண்டம் கண்டம் கண்டம். ஓகே. மற்றது ஜெயாக்கா சொல்லுங்க. கபலம். என்னது? கபலம். கபலம். கபலம் பான பானலானம் என்ன கபலாடி என்று சொல்ற கபலம். அது கபாலம். கபலம் வெளிப்படையில கபாலம். ஓகே, கபாலம் தான் வரும். அது தவறு. ஜெசி சொல்லுங்க. கம்பளி. கம்பளி. கட்டிக்காரி. நான் எழுதில்லை கம்பளி. ஓகே. நேவிசக்கா? மண்டபம் வந்துட்டு. மண்டபம் வந்துட்டுது. மண்டலம் தான் அவன் சொன்னான். மண்டபம் நான் சொல்றேன். இல்ல, அவதான் மண்டபம் சொன்னோம். மண்டலம் சொன்னாவா? சொன்னா மண்டபம். ஓ, நீங்க மண்டபம் சொன்னா மண்டலம் சொன்னீங்களா? ஓ இல்ல இல்ல, மண்டலம் சொல்லல. மண்டலம் சொல்லல. மண்டலம் சொல்லல. ஓகே, உங்களை கூப்பிடணும். ஓகே. மண்டலம். சரியா. கபடம். கபடம். ஓகே. வாணியும் கட்டிக்காரி. நான் எழுதல. ஓகே, கபடம். பள்ளி. மற்றது வேற யார் பச்சுக்கு? இனி பச்சுக்கு சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. மகம். மான கானம் நான் ஒன்று சொல்றேன். ஓகே, வரேன். நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் சொல்ல விட இல்ல. வருங்க. இப்ப இருக்கிறார்கள் சொல்லுங்க. வாணியர்கள் சொல்லுங்க. பழி. அது மற்றளி வரும் என்ன? எதுக்கு? பழி. பழிக்கு அந்த லீக் இல்ல. ஓகே ஓகே. யார்? பத்மின் சொல்லுங்க. கம்மம். கம்மம் வந்துட்டு இப்ப. கலம் வந்ததோ? கலம். ஓ, கலம் பலம் வந்துட்டுது. கபடம். கபடம் இப்ப சொன்ன வேற. கபடம். படலம். படலம். படலம் அவர் சொல்லிட்டார். கபலம். கம்மண்டில் ஒரு சொல்லு. கமண்டலம். கமண்டலம். கமண்ட. ஓ, வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். கமண்டலம். கமண்டலம். நான் ஒரு 16 சொல்லித்தர எடுத்துனா இப்போ இவ்வளவு வந்துட்டு. பண்டம். நான் சொல்றேன் பண்டம். ஏமிலர் நான் பண்டம் சொல்றேன். பண்டம். வாழ்த்துக்கள். பண்டம் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு சொல்லும் இருக்கு அதே மாதிரி. மடம். மண்டம். 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 மண்டமும் இருக்கு. மண்டம். மடம். படம் சொல்லிட்டார் அவர். படம் தான் முதல் சொன்ன. மண்ட மண்ட மண்டபத்துக்கும் மண்டம் சொல்றது. மண்டபத்தை மண்டபம்னு சொல்லலாம். மண்டம் முதல்வர் தான் சொன்னவர். ஜெயமலர் நிறைய சொல்லியிருக்கேன். இதுல நிறைய சொல்லிருக்கு. நேரம் தெரியலையே. நேரத்துக்கு அது அவதான் நேரம் எல்லாருக்கும் எழுதணும். ஓகே. இப்ப எல்லாம் சரி. அடுத்த நவலவதி அக்காவுக்கு சரி. உங்களுக்கான சொல் வந்து புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம். போட முடியுதா? ஓ, இது அவதான் கடைசி. ஓகே. பாக்கியம். புத்திர பாக்கியம். பாக்கியம் அவரை நிக்கணும் இதுக்கு. இல்ல, நான் இறங்கணும் தான். உங்களோட பேர்ல இருக்கல்ல.
பாக்கியம். எத்தனை வருஷத்துல ஓகே எனக்கு தெரியல. சொல்லுங்க பாப்போம். புத்தி, புத்தி, பாக்கியம், பாக்கியம், பாயம், பாயம், கியம், திம், கியமண்டா அதுகள் ஒன்றுமில்ல. கியம் கிம்மன் ஒன்றும் வராது. திம் திம் தீன, அண்டா என்ன திம்மண்டா என்ன? திம்மன் வராது. புதி, கித்தி. இங்க உங்களுக்கு அந்த அனுபவம் குறைஞ்சது பாத்தீங்களா? நீங்க தொடர்ந்து வந்திருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இல்ல எடுக்கலாம். அவர் எழுத இல்ல எழுதிதான் செய்யறேன்னு தெரியல. புத்திர பாக்கியம், அது அப்படிதான் அது அப்படியே இருக்க சொல்லி வராது. புத்தி, அது சொல்லிட்டீங்க. புத்தி, பாக்கியம், நீங்க பாயம். எழுதினத்தை மட்டும் சொல்லுங்க, ஜோதிச்சு கொண்டு சொல்லாம அதுல அவ்வளோ இருக்கு. அதுதான் எனக்கு வலதுன்னா இப்ப இதுக்கு வருது. ஓகே, அப்போ ஒரு ஆக்களா கேளுங்க. திரவ இல்ல. ஓகே, இப்போ 1 2 3 தான் சொல்லியிருக்கீங்க. மற்றவே சொல்லிக்க கவனிக்க இந்த மாதிரி அந்த சொற்களை அடிக்கணும்னு சொல்லி. சரியா? வாணியரோட சொல்லுங்க. நேற்றே நாளை ஜோதிச்சா வரும். பாரதி பாரதியே இருக்கு அதுக்குள்ள. ஓகே, மற்ற நேமிசக்கா சொல்லுங்க. பாத்திரம், பாத்திரம் இருக்குது. ஓகே, ஜெசி சொல்லுங்க. பாத்தி, பாத்தி இருக்குது. தியாகா சொல்லுங்க. புயாம், புய்யாம இருக்குது. ஓகே, நான் சொல்லல. பொருங்க. தமிழ் ரகா நான் ஒழுங்கின்படி தான் கேட்கிறேன். தமிழ் ரகா ஆரம், ஆரம், பாரம். ஓகே, பாரம் இருக்குது. நவலாக்கள் நிக்கிறீங்களா? இல்ல. அவ இல்லையா? மற்ற நவலாக்கள் இல்ல. பத்மினி சொல்லுங்க. பாதி பாதி. ஓகே, இப்ப சொல்லுங்க நவலவதி அக்கா. என்னட்ட இல்ல. ஒரு உயிரினம் கூட இதுக்கு இருக்குது. ஒரு உயிரினம் இல்ல. ஓடி வந்து உங்களை கொத்தும். இப்ப வேறங்க பாம்பு, பூச்சி. பாம்புதான் இருக்குது. ஓகே, திருப்பியும் யோசிங்க. டக்குன்னு பேரும் ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஒரு ஆம்பளைன்ற பேர். நான் எழுதி வச்சிருக்கேன். நானும் எழுதி வச்சிருக்கேன். என்னவா? பொறுங்க பொறுங்க வர விடுத்தாங்க. பத்மினி சொல்லுங்க. பா, பா. பாத்தீங்களா? ஒரு இடத்துலயே இருக்கு பா. மற்றது தமிழ் இருக்கா? புஜம், ஜா புஜம். நான் பேரை சொல்லவா? நான் பேரை பொறுங்க. ஜியாக்கா ஜெசி சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஓகே, திரம். நான் புயம் சொல்றேன். பாருங்கப்பா, நான் கேட்டுக்கொண்டு வரேன். ஜெசி சொல்லிட்டார். இனி நேவிசக்கா மாகு. அதுதான் அந்த பேர் சொன்னேன். மற்ற வாணியர்கள் சொல்லுங்க. பாக்கி பணம், மிச்ச பணம். பாக்கி. பாக்கி. ஓகே ஓகே, திருப்பி இப்போ ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. பாக்கி வந்ததோ? பாக்கி வந்தது என்ன? அதான் இப்ப சொன்ன பாரம். பாரம் வந்ததோ? வந்ததோண்டு கேட்க கூடாது. பாரம்பரிய இல்ல. ஓகே, உங்களுக்கு இல்ல பாரம் வந்துட்டு பாரம் யார் சொன்னது? வந்துட்டு ஜெயமலர் பாரம். அவமலர் சொன்னவா? நான் விட்டா விட்டுருப்பேன். ஓகே, அது வெட்டை இல்லை. வர இல்லையே. நான் வெட்டி இருப்பேன். வெட்டை இல்லையே.
நாங்க வெட்டி இருக்கிறோம் நாங்க ஜாண்டி. வெட்டி இருக்கிறோம். சரி ஓகே ஜெசி சொல்லுங்க. தீயா தீயம் இருக்குது. ஓகே என்ன தீயம் தீனா ஜானம் பண்ண தீயம். அது நான் புறம் சொன்னேன். வந்ததோ புறம் புறம் சிஎம் நான் சொன்னேன் நான் புறம் உங்களுக்கு. வந்துட்டு புறம் வந்துட்டு. தீயம் நீங்க கியம் தான் சொன்னீங்களா? கீனா போட்டு இல்ல கியம். சிஎம் சொன்னேன். தீனா ஜானம் நாளி வச்சுக்கிறேன். அது ஓகே புறம் வந்தது தீயம் வந்தது தான் இல்லையண்ட நீங்க. மற்றது ரதி சொல்றேன் நான். அதுகள் வராது. ரதி சொல்றது. புதியம் புதியம் ஒன்று சொல்லிரு புதியம் புதியம் ஒன்று இல்ல. ஏன் அதுல இருக்கே சொல்லு. பூனா தீனா அங்கால இன்னொரு எழுத்து போட்டா ஒன்று வரும். புதிர் புதிர் புதிம் புது இல்ல இருக்கு இல்லையா நான் புத்தி 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 வந்துட்டு புத்தி புத்தி வந்துடுது. பூனா தீனா புத்திடம் புதியம் புதியம் என்று தானே சொன்னேன். நீ ஜம் வராது. புதிம் டம் புதியம் டம் புதரம் புதிரம். புதிரம். புத்திடம் ஹீ என்று வரும். இல்ல தனியா ஒரு எழுத்து போடுங்க. பூனாக்கு தீனாக்கு பிறகு புதிய 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 பொருள் புதிய ஏதாவது ஒன்று புதியன்னு வருமா? நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஒன்று வச்சிருக்கிறேன் ஜெயமில. சொல்லுங்க நான் ஒன்று வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. திக்கி. என்னது? திக்கி 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 பேசுறது திக்கி. திக்கி வாய். ஓகே திக்கி. அது திக்கி திக்கி பேசுறது. நான் எழுதிக்கிறேன் பாதிரம் என்று சொல்லியிருக்கா. பாத்திரம் இல்ல நான் இத்தனை போட்டு சொல்லுங்க. பாத்திரம். பாத்திரம் நான் சொன்னேன் பாத்திரம். பாத்திரம் வந்துடு. நான் தான் சொன்னேன் என்ன நான் வெட்டி இருக்கிறேன். ஓகே. பாயரம் என்று சொல்லியிருக்கா. பாயரம் இல்ல பாயிரம் இல்ல. புறம் வந்துட்டு ஆனா இன்னொரு சொல்லு வந்ததோ தெரியல. அந்த தோல் மூட்டுக்கு என்ன சொல்றது? புயம் புயம். அது வேற இல்ல. வந்ததா? வந்துட்டோ. புயம் வந்துட்டு ஓ புயம்மா சரி போட்டு. நான் சிலது நான் விட்டா விட்டுருக்கேன். சரி ஜெயமலா இருக்கோட வாழ்களுக்கு வாழ்த்து. ஓகே எல்லாம் முடிஞ்சது. மற்றது பாகி பாகி யாரும் சொன்னீங்களா? இல்ல பாவனா பாகிமாம் பாகிமாம் இல்ல. பாகி என்ற தகுதியானவன் என்ற அர்த்தத்துல இருக்கு. தேவாரம் ஒன்றில் இருக்கு பாகிமாம். பாகி. பாகி. இது சொல்லலாம். இதோ ஓகே. இந்தியன் வெற்றியாளர் 2 பேர் ஒரே இடத்துல நிக்கிறீங்க. யாருன்னு கேஸ் பண்ணுங்க பாப்போம். சக்தி ஸ்ரீனி சங்கர் ஒன்று இருப்பா. இல்ல இல்ல அவ மற்றது ஒன்றுக்கும் பெரிய இல்ல. ஜெயாக்காவும் வாணியக்காவும் இல்ல இல்ல ஒரு ஆள் சரி ஒரு ஆள் போல. யார் சொன்ன நீங்க? வாணி ஜெயாக்கா வாணியக்கான்னு சொன்னா. வாணி சரி. மற்றது யாருன்னு சரி வாணி நிறைய சொல்லல. முதல்ல சொல்லல தானே ஒன்று. ரெண்டாலும் நீங்க மற்றதுக்கு கூட சொல்லி இருக்கிறீங்க. இல்ல அவ ஒட்டு பாயிண்டால குறைஞ்சிருக்கிறா. அவ 2ஆம் இடத்துல நிக்கிறா. 1ஆம் இடத்துல நிக்கிறார்கள் ஜெசியும் வாணி அவர்களும் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் 43 புள்ளி 2 பேருக்குமே 43 புள்ளிகள் தான். 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல நேவிசக்கா 42 ஒரு புள்ளியால குறைஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். 36 புள்ளிகள். ஜெயாக்கா 34 புள்ளிகள். மற்றது நான் கூட்டையில போடுங்க. பரவாயில்லை. இல்ல கூட்டாமல் இருக்கட்டும். நானும் ஒரு புள்ளியை கூட எடுத்திருக்கலாம். 43 பேரா ஒத்து நிக்கிறதுக்கு 3 பேரும் ஒரே இதுல இருந்திருப்பீங்க. ஒரு புள்ளியா எடுத்திருப்பீங்க. சாப்பாட்டுல பிஸி ஆயிட்டீங்க. அவர்கள் 26 புள்ளிகள். 22 புள்ளிகள். செல்வி அவர்கள் 23 நவலாம்படையில போயிட்டோம். மற்ற நவலவதி அவர்கள் 20 புள்ளிகள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். 12 பேர் என்ன 12 பேர். 12 2 4 6 8 10 11 12. ஆரம்பத்தில் 12 தானே. நான் பெரிய சந்தோஷமா இருந்தது.
சில பேர் வர இல்ல. மற்ற சரோஜினி சோதராஜ் அவர்கள் இல்லை ஓடிட்டார். அவர் சொல்லிட்டு தான் போனவர் தான் இங்க வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூட இருக்கு. நிறைய பேர் தான் அன்றைக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேடி எடுத்து வந்து இவ்வளவு தேடி எடுக்கிறது எங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேள்விக்கு அந்த அதுக்கு சொற்கள் கண்டுபிடிக்க நீங்க ஒரு சொல்லி எடுத்து வச்சுட்டு அதோட தொடர்புடைய எல்லா சொல்லியும் எழுதலாம். அப்படி எப்படி எழுதி கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கணக்க சொல்லி சட்டம் சதி அப்படி எல்லாம் சானால எல்லாத்தையும் எடுக்கலாம். பானாண்டா பானாள் அப்படித்தான் நான் எடுத்து வச்சு எழுதி வச்சிருக்கேன். அப்படி எழுதி வந்து எனக்கு என்னவோ தெரியாது அந்த எனக்கு வேற சொல்லிட்டு எனக்கு தேட முடியுது இல்லை. அப்படி இந்த சொற்கள் குறைவா இருந்தா தான் நான் அகராதியை பின்னாடி வந்து கொஞ்சம் தேடு எடுப்பேன். அந்த கொஞ்சம் கூட வேணுமென்றதுக்காக. மற்றபடி 15 சொல்லு வந்தா அப்படியே விட்டுடுவேன். 15 குறைஞ்சதுன்னு சொன்னா அகராதியை தேடி ஒன்று சொல்லி அதுக்கு எடுத்து போடுவேன். சொல்ல தேடி அதுக்குள்ள எவ்வளவு சொல்லி இருக்கின்றதை சொல்ல தேடி எடுத்து உண்மையிலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனக்கு 3 தேடக்கூடிய 3 சொல்லு அப்படி இல்லை. 3 சொல்லுக்கு முதல் 4-5 சொல்லுக்கு என்ன வாணி புதுசு கண்டம் அது இதெல்லாம் அந்த கடல் நான் எடுக்காத சொல்லி நீங்க சொல்லி இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு நான் யோசிக்கிறேன். நானும் ஒரு 15 மட்டும் எடுத்துட்டு விட்டுடுவேன் பிறகு பாப்போம்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு பிறகு வர எல்லாம் நீங்க சிலதெல்லாம் புது சொல்லுகளை கண்டுபிடி. புது சொண்டு இல்ல அந்த தெரிஞ்ச சொல்லுதான் நான் எடுக்காத சொல்லி கமெண்ட் வரவர் வேற கமெண்ட் வரவர் யாரு இல்ல 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 அவர் கட்ட அகத்தியர் இப்ப சித்தர்களும் அதான் வச்சிருக்கிறேன் கூடுதலா. சித்தர் மேலும் அந்த கமெண்ட் என்ன சரஸ்வதி சகோதரத்துல வர அதுக்குள்ள வச்சுதான் நாங்க ஆக்களை மயக்கிறது பொம்பளையில. அந்த தண்ணி அந்த பேர்ல தெளிச்சு அது பழைய காலத்துல அது உண்மைதான். நல்ல ஒரு சொம்பு அது வடிவா இறுக்கி பூட்டி போட்டு கொண்டு போறதுக்கு கமண்டலம் நல்ல கமண்டலம் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த செம்பு தானே அது உண்மையான ஒரிஜினல் செம்பு. அதுக்குள்ள அந்த தண்ணி வச்சதுன்னா அது வேலை செய்யும். வைத்தியத்துக்கு நல்லது. அந்த தண்ணியை குடிச்சாலே எவ்வளவு நல்லது நம்ம உடம்பு. மந்திரம் ஊதி வைக்கிறது இல்ல மந்திரம் இல்ல. அவன் சில மூலிகைகளை போட்டு அது தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க. பருத்தங்களை குணம் பார்க்கும். இப்பதான் சித்து விளையாட்டு பண்றதா தண்ணியை வச்சு. அது பழைய காலத்துல எல்லாம் ஓகே. இப்ப எல்லாம் இப்ப நான் பேலாது ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் செய்து எல்லாம். நன்றி நன்றி வணக்கம் ஜெயமலா. நன்றி எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். நன்றி சிறப்பு ஜெயமலா அவர்களே. நகுலா அவர்களுக்கும் 27 புள்ளி நான் சொல்ல அவர்கிட்ட. நகுலா சிவநாதன் அவர்களுக்கு 7 புள்ளிகள். அவருக்கு எத்தனை 57 27 சரியா. அவர் முதல் நீங்களும் முதல் வரையில முதல் கேள்விக்கு 3 சரியா இருந்தால் 10. அதான் அதுல 1 எடுத்தாலே போதும். சக்தியவா 2 கேள்விக்கு ஃபுல்லா சொன்னோம். மற்றதுக்கு 1க்கு மட்டும் சொன்னோம். அப்ப 23 புள்ளி தானே. 10 10 3 23. மற்றதுக்கு அவங்க பங்கு வெற்றியில் உண்டு. அவர் சொன்னவர் எல்லாத்தையும். சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி எல்லோருக்கும். இனிய பொழுதெல்லாம் அமையட்டும். வணக்கம். வணக்கம்.